إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, கடந்த பாடத்திலே தொழுகையுடைய அர்கான்களின் சுருக்கத்தை பார்த்தோம். 11 ருக்கன்கள் தொழுகையிலே இருக்கின்றன என்பதை பார்த்தோம். சக்தியுள்ள பொழுது ஃபர்லு தொழுகையிலே நின்று தொழுவது, அடுத்ததாக தக்பீரத்துல் இஹ்ராம், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது, அடுத்ததாக ருக்கு செய்வதும் அதிலே தாமதிப்பதும், ஐந்தாவதாக இஅ்திதாலிலே தாமதிப்பதும், ஆறாவதாக 2 சுஜூதுகளையும் 7 உறுப்புக்கள் மீது அதிலே செய்து அதிலே தாமதிப்பது, ஏழாவதாக 2 சஜிதாவுக்கு இடையிலே உட்கார்வதும் அதிலே தாமதிப்பதும், எட்டாவதாக ஒவ்வொரு ரக்காவிலும் இந்த ருக்குன்களை திரும்பவும் செய்வது, தக்பீரத்துல் இஹ்ராமை தவிர உள்ள அனைத்து ருக்குன்களையும். ஒன்பதாவதாக கடைசி தஷஹுத், அதே போன்று அதற்கு உட்காருவதும் பெரும்பாலான அறிஞர்களிடத்திலே அது ருக்குன் என்றாலும் அது வாஜிப் என்பது நூலாசிரியருடைய கருத்து. அதை நாங்கள் பார்த்திருந்தோம். 10ஆவதாக முதலாவது சலாம், 11ஆவதாக மேலே கூறப்பட்ட ருக்குன்களை ஒழுங்குமுறைப்படி செய்வது. இது 11 ருக்குன்கள். அதே போன்று தொழுகையிலே ருக்குன் அல்லாத வாஜிபுகள் சுஜூது சஹு மூலமாக அது விடுபடுகின்ற பொழுது மறதியாக அதனை நிவர்த்தி செய்ய முடியும். ஒவ்வொரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகின்ற பொழுது சொல்கின்ற தக்பீராத்துல் இன்திகால், தக்பீர்கள், அதில் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்பது இமாமும் தனித்து தொழுவருக்கும் அவருக்கும் அது வாஜிப், மாமுமுக்கு அது வாஜிப் அல்ல. அதே போன்று இரண்டாவதாக வாஜிபுகளிலே ருக்கு, சுஜூத், இஅ்திதால் போன்ற நிலைகளிலே ஓதப்படக்கூடிய திக்ருகள். மூன்றாவதாக ருக்குல 2 கைகளையும் முழங்கால்களிலே வைப்பது. நான்காவதாக முதலாவது தஷஹுத், அதற்கு உட்காருவது, இது ருக்குன் அல்ல, வாஜிப். ஐந்தாவது வாஜிப் கடைசி தஷஹுத் சரியான கருத்தின்படி என்றால் பெரும்பாலான அறிஞர்கள் அதை ருக்குன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது தொழுகையிலே நாம் செய்ய வேண்டிய வாஜிப்கள். இவை அல்லாத அனைத்து தொழுகையுடைய செயல்பாடுகளுமே முஸ்தஹப்பானவை என்பதை பார்த்தோம். அடுத்த தொழுகையிலே தடை செய்யப்பட்ட விடயங்கள்: இமாமை முந்துவது, ருக்கு, சுஜூத், கியாம், அதே போன்று உட்காருவது, தக்பீரத்துல் இஹ்ராம், சலாம் போன்றவற்றிலே இமாமை முந்த முடியாது, அது ஹராம் என்பதை பார்த்தோம். முந்தினால் ஒருவர் வேண்டுமென்றே இமாமை ஒருவர் முந்தினால் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். மறதியாக ஒருவர் இமாமை முந்திவிட்டால் அவர் மீது குற்றம் இல்லை. ஆனால் தக்பீரத்துல் இஹ்ராமில் இமாமை ஒருவர் இமாம் தக்பீரத்துல் இஹ்ராம் செய்வதற்கு முன்னால் தக்பீரத்துல் இஹ்ராமில் நுழைந்தால் அவர் திரும்பவும் தக்பீரத்துல் இஹ்ராம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இமாமுக்கு முன்னால் அவர் தொழுகைக்குள் நுழைந்ததனால் அந்த ஜமாத் தொழுகையிலே அவர் தொழுததாக ஆக மாட்டாது. அதே போன்று சலாம் கொடுப்பதிலே ஒருவர் இமாமை முந்தினாலும் அவர் திரும்பவும் என்ன செய்துவிட வேண்டும்? தொழுகைக்குள் வந்துவிட வேண்டும், தஷஹுதுக்கு வந்துவிட வேண்டும். பிறகு இமாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகுதான் அவரும் சலாம் கொடுக்க வேண்டும். இது அல்லாததில் தக்பீரத்துல் இஹ்ராம், அதே போன்று சலாம் அல்லாத விடயங்களிலே ஒருவர் இமாமை முந்தினால் அவர் இமாம் இருக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட வேண்டும். இமாம் இருக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட வேண்டும். இமாம் இவர் இருக்கக்கூடிய நிலைக்கு வந்தாலே தவிர, ஒருவர் இமாமுக்கு முன்னால் சுஜூத் செய்து விட்டார், இமாம் இன்னும் சுஜூத் செய்யவில்லை, 2 சுஜூதுகளுக்கும் இடையிலே இருக்கிறார், எனவே இவர் திரும்பவும் இமாமுடைய நிலைக்கு வந்துவிட வேண்டும். அல்லது இவர் நிலைக்கு வருவதற்கு முன்னாலே இமாம்
2வது சுஜூதுக்கு வந்து விட்டார் என்றால் பிரச்சனை இல்லை. இது மறதியாக இமாமை முந்தினார். அதேபோன்று தொழுகையாளிக்கு முன்னால் நாம் நடந்து செல்லக்கூடாது. அது ஹராம் என்பதை பார்த்தோம். தொழுகையிலே திரும்பி பார்ப்பது கடுமையாக வெறுக்கப்பட்ட ஒன்று. அதாவது தலையை திருப்பி பார்ப்பது, உடலால் திரும்புவது, கிப்லா திசையிலிருந்து வேறு திசைக்கு தொழுகை பாத்திலாக்கும் என்பதை பார்த்தோம். தேவையுடைய நேரத்திலே திரும்பி பார்க்கலாம் என்பதையும் பார்த்தோம். அடுத்ததாக, அதாவது உடலால் அல்ல, தலையால். அடுத்ததாக இடது கையை முதுகுக்கு பின்னால் வைப்பது சம்பந்தமாக நூலாசிரியர் குறிப்பிட்ட அந்த ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். அவ்வாறு உட்காரக்கூடாது என்பது. அடுத்ததாக அது குறிப்பாக தொழுகையில இவ்வாறு என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. தொழுகைக்கு பிறகும் இவ்வாறு உட்காரக்கூடாது என்பதை சில ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. அதில் கருத்து வேறுபாடு இருப்பது சம்பந்தமாகவும் பார்த்திருந்தோம். அடுத்ததாக ருக்கு சுஜூதிலே குர்ஆன் ஓதுவது ஹராம், கூடாது என்பதை பார்த்தோம். அடுத்ததாக தொழுகை தடை செய்யப்பட்ட இடங்கள், தொழக்கூடாத இடங்களை பார்த்தோம். மக்பரா, கபரை நோக்கி தொழுவது, கபரின் மீது தொழுவது, கபரிலே கட்டப்பட்ட பள்ளிவாசல் அல்லது பள்ளிவாசல்ல கொண்டு போய் மையத் அடக்கப்பட்டிருக்கிறதுனால் அந்த இடங்களிலே தொழக்கூடாது என்பதை பார்த்தோம். அதே போன்று கழிவறைகளிலே, குளியல் அறைகளிலே தொழுவது கூடாது. ஒட்டகங்கள் தங்குகின்ற இடங்களிலே தொழக்கூடாது, தடை செய்யப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்களை பார்த்தோம். அதே போன்று தொழுகையிலே இடுப்பிலே கைகளை கட்டுவது, இடுப்பிலே 2 கைகளையும் வைப்பது, ஒரு கையோ 2 கையோ இடுப்பிலே வைத்துக்கொண்டு தொழுவது எந்த நிலையில் என்றாலும் சரி, அது கூடாது. அடுத்ததாக தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது பொடிக்கற்களை தொடுவது சம்பந்தமாக பார்த்தோம். அதுவும் கூடாது. இங்கே நான் கூடாது என்று சொல்கிற பொழுது தவிர்க்கப்பட வேண்டியது என்பது அர்த்தம். அதில் ஹராமானதும் அடங்கும், சிலது மக்ரூஹானது. எனவே தொழுகையில் இருக்கின்ற பொழுது அதிகமான செயல்களை செய்வது வெறுக்கப்பட்டது. அடுத்ததாக கிப்லா திசையிலே துப்பக்கூடாது, அது ஹராம். துப்புவது தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அல்லது பள்ளிவாசலிலே இருக்கக்கூடிய நிலையிலே. ஒருவர் வலது பக்கமாகவும் துப்புவது கூடாது தொழுகையிலே. பள்ளிவாசல்ல இருக்கின்ற பொழுதும் தான். ஒருவர் துப்புவதாக இருந்தால் இடது பக்கமாக துப்பிக்கொள்ளலாம். பள்ளிவாசல் அல்லாத இடத்திலே அவர் இருந்தால் இடது பக்கமாக துப்பிக்கொள்ளலாம், அல்லது தன்னுடைய இடது காலுக்கு கீழால் துப்பிக்கொள்ளலாம். பள்ளிவாசலிலே ஒருவர் துப்ப வேண்டியிருந்தால் அவருடைய கைக்குட்டையிலே அல்லது ஆடையிலே துப்பி அதனை மடித்து வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக தொழுகையில் இருக்கின்ற பொழுது வானத்தை நோக்கி பார்வை உயர்த்துவது ஹராம் என்பதை பார்த்திருந்தோம். அடுத்ததாக தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்த்தோம். தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய விடயங்கள் இவையெல்லாம் தொழுகையை பாத்திலாக்கும். ஒரு ஷர்த்தை இழந்தால், அதாவது உது செய்வது ஒரு ஷரத், ஒருவர் ஔராவை மறைப்பது ஷரத். இவ்வாறு இல்லாமல் ஒருவர் ஷர்த்தை பேணாமல் தொழுதால் அந்த தொழுகை பாத்திலாகிவிடும். அல்லது தொழுகையில் உள்ள ருக்குன், நாங்கள் ருக்குன்களை பார்த்தோம். ஒரு ருக்குன் விடுபட்டால் தொழுகை பாத்திலாகிவிடும். ஆனால் ஒருவருக்கு ஒரு ருக்குன் விடுபடுகிறது. உதாரணமாக ஒருவருக்கு ஒரு ருக்குன் விடுபடுகிறது என்பதற்கு உதாரணம், ஒரு சுஜூத் விடுபடுகிறது என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது ருக்கு விடுபடுகிறது என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது சூரத்துல் ஃபாத்திஹா விடுபடுகிறது. ஆனால் அவர் அந்த தொழுகை முடிவதற்கு முன்னால் என்ன செய்கிறார்? அதனை அடைந்து கொள்கிறார். எவ்வாறு அடைந்து கொள்கிறார்? அடுத்த ரக்கா, இன்னொரு ரக்காவை, என்றால் ஏற்கனவே தொழுதது செல்லுபடியாகாத ரக்கா, அதற்கு பதிலாக ஒரு ரக்காவை தொழுகிறார் என்றால் அது செல்லுபடியாகும். அடுத்ததாக தொழுகை பாத்திலாக்கக்கூடிய தொழுகையுடைய வாஜிபுகளை வேண்டுமென்று விடுவது, வேண்டுமென்றே தொழுகையுடைய வாஜிபை விடுவது, தொழுகையிலே வேண்டுமென்று கதைப்பது, தொழுகையிலே தெரிந்து கொண்டு உண்ணுவது, பருகுவது,
அதிகமான செயல்பாடுகள், தொழுகைக்கு வெளியிலே உள்ள அதிகமான செயல்பாடுகளிலே தொழுகையிலே ஈடுபடுவது, தொழுகையிலே சப்தமிட்டு சிரிப்பது போன்றவையெல்லாம் தொழுகையை பாத்திலாக்கக்கூடியவை. புன்முறுவல் பூப்பதும் வெறுக்கப்பட்டது கடுமையாக, என்றாலும் அது தொழுகையை பாத்திலாக்காது. அடுத்ததாக, ஒருவர் மறதியாக தொழுகையிலே பேசினால் அல்லது அறியாமல், தொழுகையிலே பேசக்கூடாது என்பதை அறியாமல் ஒருவர் பேசினால் அது அவருடைய தொழுகையை பாத்திலாக்காது என்பதை பார்த்தோம். தொழுகையில இருக்கின்ற பொழுது சலாமுக்கு பதில் கூறுகின்ற பொழுது கையினால் செய்கினை செய்து பதில் கூறலாம், செய்கினை செய்யலாம். பேச முடியாது இன்னொருவரோடு தொழுகையிலே, அதனால் செய்கினை செய்யலாம் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக, தொழுகையிலே அழுவதற்கு முடியும். அழுவது என்பது சத்தமிட்டு ஓலமிடுவதல்ல. அதனை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆனால் அழுகை வருவது என்பது தொழுகையிலே மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒன்றுதான். அடுத்த தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய பல்வேறு திக்ருகளை நாங்கள் பார்த்திருந்தோம். அதனுடைய சிறப்புகளையும் அந்த ஹதீஸிலே பார்த்திருந்தோம். அடுத்ததாக நாம் இன்றைய வகுப்பிலே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சுஜூது ஸஹு சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். சுஜூது ஸஹு, ஸஹு என்றால் மறதி, மறதிக்காக செய்யப்படக்கூடிய சுஜூத். பாபு சுஜூது ஸஹு, சிஃபத் சுஜூது ஸஹுவி வ ஹுக்ம். முதலாவதாக சுஜூது ஸஹுவுடைய முறையும் அதனுடைய சட்டமும். எவர் ஒருவர் தொழுகையிலே மறந்து விடுகிறார், மறதியாக என்ன செய்கிறார், தொழுகையுடைய செயல்பாடுகளில் கூடுதலாக செய்து விடுகிறார். தொழுகையிலே இல்லாத ஒரு செயலை தொழுகையிலே ஒருவர் கூடுதலாக செய்கின்றார், மறதியாக, வேண்டுமென்று அல்ல. மறதியாக என்றால் வேண்டுமென்று தெரிந்து கொண்டு அல்ல, மறதியாக மேலதிகமாக ஒரு செயலை தொழுகையிலே செய்து விடுகின்றார். அவு நக்கஸ மினல் வாஜிபாத், அல்லது தொழுகையிலே உள்ள ஒரு வாஜிபுகளை அவர் குறைத்து விட்டார், தொழுகையிலே உள்ள ஒரு வாஜிபை குறைத்து விட்டார். இவ்வாறான நிலையில அவர் என்ன செய்வார், 2 சஜிதாக்கள், மறதிக்கான 2 மேலதிகமான சஜிதாக்களை செய்வது கட்டாயம். வாஜிபை ஒருவர் மறதியாக விட்டார் அல்லது தொழுகையிலே கூட்டினார். இந்த 2 சஜிதாக்களும் எப்படி செய்யப்பட வேண்டும் என்றால், சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அல்லது சலாம் கொடுத்ததற்கு பிறகு இவ்வாறும் செய்யலாம். ஆனால் சிறப்பானது என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை மறந்ததனால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் சஜிதா செய்தார்களோ அவ்வாறு செய்வதும், எதனை மறந்ததனால் சலாம் கொடுப்பதற்கு பின்னர் சஜிதா செய்தார்களோ அவ்வாறு செய்வது சிறப்பானது. அதாவது நபி அவர்களுடைய தொழுகைகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஸஹு ஏற்பட்டிருக்கிறது. அதை கவனித்து நபி அவர்கள் சில நேரங்களிலே சலாம் கொடுப்பதற்கு முன்னாலும் சில நேரங்களிலே சலாம் கொடுப்பதற்கு பிறகும் செய்திருக்கிறார்கள். எனவே அவ்வாறு செய்வது சிறப்பானது. எப்படி செய்தாலும், சலாம் கொடுக்க முன்னர் செய்தாலும் சலாம் கொடுத்ததற்கு பிறகு செய்தாலும் செல்லுபடியாகும் சுஜூது ஸஹு. சுஜூது ஸஹு செய்கின்ற பொழுது ஒவ்வொரு சஜிதாவுக்குமே தக்பீர் சொல்ல வேண்டும். அந்த சஜிதாவில் இருந்து எழும்புகின்ற பொழுதும் தக்பீர் சொல்ல வேண்டும், அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். அதே போன்றுதான் சுஜூது ஸஹு செய்து முடித்ததற்கு பிறகு சலாம் கொடுக்க வேண்டும். அங்கே சுஜூது ஸஹு செய்து முடித்ததற்கு பிறகு தஷஹுத் ஓதுவது கிடையாது. சுஜூது ஸஹு செய்து முடித்ததற்கு பிறகு, ஏற்கனவே தஷஹுத் ஓதி முடிந்ததற்கு பிறகுதான் சுஜூது ஸஹு செய்ய வேண்டும். அது சலாம் கொடுப்பதற்கு முன்னால் சுஜூத் ஸஹு செய்தாலும் சரி, சலாம் கொடுத்ததற்கு பிறகு சுஜூத் ஸஹு செய்தாலும் சரி, அங்கே தஷஹுத் ஓதப்பட்டு விட்டது. எனவே மீண்டும் இன்னொரு முறை தஷஹுத் ஓதக்கூடாது, ஓத தேவையில்லை. அடுத்ததாக சொல்றார், وَإِنْ كَانَ السُّجُودُ بَعْدَ السَّلَامِ فَلَيْسَ لِذَلِكَ تَكْبِيرَةُ إِحْرَامٍ. ஒருவர் சலாம் கொடுத்ததற்கு பிறகு சுஜூது ஸஹு செய்கின்ற போது தக்பீரத்துல் இஹ்ராம் ஒன்று அங்கே தேவையில்லை. அதாவது திரும்பவும் ஒரு தொழுகை ஆரம்பிப்பதை போன்று அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் சொல்லிவிட்டு திரும்ப சுஜூதுக்கு போகின்ற பொழுது இன்னொரு தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி போக தேவையில்லை. சலாம் கொடுத்திருந்தாலும் தொழுகையை முடித்திருந்தாலும் நேரடியாகவே அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சுஜூத் ஸஹு, சுஜூதுக்குரிய அந்த தக்பீரை தான் சொல்ல வேண்டும். அங்கே தக்பீரத்துல் இஹ்ராம் கிடையாது. وَإِنَّمَا تَكْبِيرَةُ سُجُودٍ فَقَط.
அதே போன்று சுஜூது சஹூலே நாம் என்ன ஓத வேண்டும்? பொதுவாக தொழுகையிலே சுஜூதிலே என்ன ஓதுவோமோ அதைத்தான் சுஜூது சஹூலும் ஓத வேண்டும். சுஜூது சஹூலே ஓதுவதற்கென்று எந்த ஒரு தனியான திக்ரும் கிடையாது. எனவே சுஜூது சஹூலே தொழுகையிலே நீங்கள் என்ன திக்ருகளை சுஜூதிலே என்ன திக்ருகளை ஓதுவீர்களோ அதே திக்ருகளை தான் சுஜூது சஹூலும் ஓதுவீர்கள். ومن نسي سجود السهو يسجد متى ذكر إن كان الوقت قريبا. ஒருவருக்கு சுஜூத் சஹு செய்வதற்கு மறந்துவிட்டார், தொழுகையை மறந்துவிட்டார், தொழுகையிலே மறந்துவிட்டார், சுஜூத் சஹு செய்ய வேண்டிய நிலை, சுஜூது சஹு செய்வதற்குமே மறந்துவிட்டார் என்றால் அவர் எப்போது அவருக்கு ஞாபகம் வருகிறதோ, தொழுகை முடிந்து ரொம்ப நேரம் ஆகவில்லை, உடனே அவருக்கு அல்லது சற்று நேரத்திலே ஞாபகம் வந்தால் அந்த நேரத்திலே அவர் சுஜூது சஹுவை செய்து கொள்ள முடியும். இப்போது நாம் வருவோம். சுஜூது சஹூலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நேரங்களிலே சலாமுக்கு முன்னால் சுஜூது சஹு செய்திருக்கிறார்கள், எந்த சந்தர்ப்பங்களிலே சலாமுக்கு பிறகு சுஜூது சஹு செய்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். ومن نسي التشهد الأول. முதலாவது தஷஹுதை யார் மறக்கின்றார்களோ, முதலாவது தஹியாத்தை ஒருவர் மறந்து மூன்றாவது ரக்காவுக்காக எழும்பிவிட்டார். இவர் எழும்புவதற்கு முன்னாலே கியாம் எழும்பி சரியான நிலைக்கு பூரணமாக வருவதற்கு முன்னரே இவருக்கு ஞாபகம் வந்து விட்டது என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவர் திரும்பவும் அந்த தஹியாத்துக்கு, அதாவது தஷஹுதுக்கு போக வேண்டும். சென்று அங்கே தஷஹுத் ஓதிவிட்டு தான் எழும்ப வேண்டும். எனவே இவருக்கு சுஜூது சஹு கிடையாது. ஏன்? இவர் சுஜூது சஹு கியாமுக்கு வருவதற்கு முன்னால் உடனடியாக என்ன செய்து விட்டார்? தஷஹுதுக்கு சென்று அங்கே தஷஹுதை ஓதிவிட்டு தான் வந்தார். ஆனால் ஒருவர் எழுந்ததற்கு பிறகுதான் அவருக்கு ஞாபகம் வருகிறது. சுஜூது அதாவது தஷஹுத் ஓதாமல் மூன்றாவது ரக்காவுக்காக எழும்பிவிட்டார். எழும்பி நிலைக்கு வந்ததற்கு பிறகு ஞாபகம் வருகிறது, நான் தஷஹுத் ஓதவில்லை, முதல் தஷஹுதை ஓதவில்லை என்று வருகின்ற பொழுது அவர் இந்த நேரத்திலே திரும்பவும் தஷஹுதுடைய நிலைக்கு போக தேவையில்லை. அவர் சுஜூது சஹு செய்தால் போதுமானது. இதற்கு ஆதாரமாக உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் உட்காராமல் எழுந்து விடுகிறார்கள். தஷஹுதுக்கு உட்காராமல் எழுந்து விடுகிறார். மக்கள் அவருக்கு பின்னால் சுபஹான் அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அப்படி எழுந்ததற்கு பிறகும் அவர் உட்காரவில்லை. தொழுகை முடித்ததற்கு பிறகு அவர் 2 சஜிதாக்கள் சுஜூது சஹு செய்கிறார் உட்கார்ந்து கொண்டு. பிறகு சொல்கிறார், நீங்கள் சுபஹான் அல்லாஹ் என்று சொல்வதை நான் செவிமடுத்தேன், ஆனால் நான் உட்கார வேண்டும் என்பதற்காக நீங்க சுபஹான் அல்லாஹ் என்று சொன்னீர்கள், ஆனால் அது சுன்னா அல்ல. வலைஸ தில்க சுன்னா, எழுந்ததற்கு பிறகு உட்காருவது சுன்னா அல்ல. இன்னம சுன்னத்துல்லதி ஸனஅது, நான் செய்ததுதான் சுன்னா என்று அவர்கள் சொல்கிறார். எனவே சரியான நிலைக்கு முழுமையாக வந்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டியதில்லை, திரும்பவும் அந்த தஷஹுதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு ஒரு தஷஹுத் விடுபடுகிறது. எனவே தஷஹுத் விடுபட்டால் அதற்கு சுஜூது சஹு செய்தால் போதுமானது. وَإِذَا سَهَى الْإِمَامُ فَسَجَدَ لِلسَّهْوِ فَيَسْجُدُ الْمَأْمُومُ مَعَهُ. இமாமுக்கு மறதி ஏற்பட்டு அவர் சுஜூது சஹு செய்தால் அவரோடு தொழுத அந்த மாமூம், அவரை பின்பற்றி தொழுத மாமூமும் அவரோடு சேர்ந்து சுஜூது சஹு செய்ய வேண்டும். وَإِذَا سَهَى الْمَأْمُومُ. ஆனால் மாமூம் இமாமை பின்பற்றி தொழுகிறார், இமாமுக்கு எந்த ஒரு சஹவும் ஏற்படவில்லை, மாமூமுக்கு ஒரு சஹவு ஏற்படுகிறது, மறதி ஏற்படுகிறது. இவ்வாறான நிலையிலே فَيُتَابِعُ الْإِمَامَ فِي تَسْلِيمِهِ وَلَا يَسْجُدُ لِلسَّهْوِ. மாமூம் தனக்கு ஒரு மறதி தொழுகையில இடையிலே ஏற்பட்டது என்பதற்காக அவர் என்ன செய்ய தேவையில்லை, சஹு செய்ய வேண்டிய தேவையில்லை. அவர் என்ன செய்ய வேண்டும்? இமாமை பின்பற்ற வேண்டும். இமாம் சலாம் கொடுக்கின்ற பொழுது அவரும் சலாம் கொடுக்க வேண்டும். என்றால் இமாமோடு சேர்ந்துதான் அவர் தொழுதிருக்கிறார். இமாம் சுஜூது சஹு, இமாமுக்கு சஹு எதுவும் மறதி எதுவும் ஏற்படவில்லை, மாமூமுக்கு இடையிலே குழப்பம் ஏற்பட்டது. எனவே மாமூம் அவருடைய குழப்பத்துக்காக வேண்டி சுஜூது சஹு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் அவர் மாமூம். ولا يسجد للسهو ولا يسجد للسهو عند نسيان المستحب. அதே போன்றுதான் முஸ்தஹப்பான ஒரு விஷயம் மறந்து விட்டது, தொழுகையிலே வாஜிப் அல்லாத ஒரு விடயம் ஒருவருக்கு மறந்து விட்டது, அவர் சுஜூத் சஹு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமாக ஃபாத்திஹா சூரா ஓதியதற்கு பிறகு இன்னொரு சூரா ஓத வேண்டும். இனி அதை ஓதுவதற்கு ஒருவர் மறந்து விட்டார், இவர் சுஜூது சஹு செய்ய வேண்டிய அவசியம்
இல்லை. وَإِنَّمَا يَسْجُدُ لِنِسْيَانِ வாஜிப். ஒரு வாஜிப் மறந்ததற்காகத்தான் சுஜூது சஹு செய்ய வேண்டும். وَلَا يَسْجُدُ لِلسَّهْوِ فِي صَلَاةِ الْجَنَازَةِ. அதே போன்றுதான் ஜனாசா தொழுகையிலே சுஜூது சஹு கிடையாது என்றால் அந்த தொழுகைக்கே சுஜூத் என்பது கிடையாது. ருக்கு சுஜூத் இல்லை. ஜனாசா தொழுகையிலே தக்பீராத் மட்டும்தான். அதனால் ஜனாசா தொழுகையிலே ஒருவர் மறந்தால் அவர் சுஜூது சஹு செய்ய மாட்டார். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? وَإِنَّمَا يَسْتَدْرِكُ مَا نَسِيَ بِدُونِ سُجُودٍ لِلسَّهْوِ. சுஜூது சஹு செய்யாமல் அவர் மறந்ததை அவர் செய்ய வேண்டும். உதாரணமாக, நான் இப்போது 4 தக்பீர்கள் கட்டினேனா அல்லது 3 கட்டினேனா என்று எடுத்து அவருக்கு சந்தேகம் வந்தால், அவர் 3 என்று என்ன செய்யலாம்? அவருக்கு குறைவானதை எடுத்துக்கொண்டு மேலதிகமாக ஒன்றை செய்யலாம். அல்லது அவருக்கு ஃபாத்திஹா சூரா ஓதுவதற்கு மறந்தால் அதை ஓதிவிட்டு அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய தக்பீர்களை அவர் சொல்லலாம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, متى يسجد أو متى يسجد المصلي للسهو قبل السلام ومتى يسجد بعده. தொழுகையாளி எப்போது சலாமுக்கு முன்னால் சுஜூத் சஹு செய்வார், எப்போது சலாமுக்கு பிறகு சுஜூத் சஹு செய்வார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். الصحيح في هذه المسألة أنه إذا كان السجود لنقص واجب في الصلاة فيسجد قبل السلام. ஒரு வாஜிபை குறைத்ததற்காக, உதாரணமாக நடுவில் தஷஹுத் வாஜிப், அதனை ஒருவர் செய்யவில்லை, மறந்துவிட்டார், 3வது ரக்அத்காக எழுந்து விட்டார், ஒரு வாஜிபை விட்டுவிட்டார், எனவே ஒரு வாஜிபை குறைத்து விட்டார். தொழுகையிலே குறைத்ததற்காக, ஒரு வாஜிபை குறைத்ததற்காக ஒருவர் சுஜூத் சஹு செய்வதாக இருந்தால் அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் சுஜூது சஹு செய்வார். وإن كان السهو من زيادة في الصلاة. தொழுகையிலே ஒருவர் ஒரு செயலை கூட்டிவிட்டார். ஒரு செயலை கூட்டியதற்காக சுஜூது சஹு ஒருவர் செய்வதாக இருந்தால் فيسجد بعد السلام. சலாம் கொடுத்ததற்கு பிறகு சுஜூது சஹு செய்வார். ஒருவர் அறியாமல் 5வது ரக்அவுக்கு எழுந்து விட்டார் அல்லது 3 சுஜூதுகள் செய்துவிட்டால் அவருக்கு உறுதியாகிவிட்டது, நான் 3 சுஜூதுகள் செய்துவிட்டேன். எனவே இங்கே தொழுகையிலே ஒருவர் கூட்டிவிட்டார், மேலதி இல்லாததை கூட்டிவிட்டார். தொழுகையிலே ஒருவர் அதிகப்படுத்தியதனால் அவர் சுஜூத் சஹு செய்வதாக இருந்தால் அவர் சலாம் கொடுத்ததற்கு பிறகு சுஜூது சஹு செய்வது ஏற்றமானது. அதைத்தான் நூலாசிரியர் இங்கே சொல்கிறார். இது ஒரு நிலை. குறைப்பதற்கு சலாம் கொடுத்ததற்கு முன்னர், கூட்டியதற்கு சலாம் கொடுத்ததற்கு பிறகு. இன்னொரு நிலை தொழுகையில் ஒருவருக்கு ஏற்படும், அதாவது சந்தேகம். நான் எத்தனை ரக்காக்கள் தொழுதேன், 3ஆ 4ஆ என்ற ஒரு சந்தேகம் சில நேரம் வரலாம். இவ்வாறு சந்தேகம் வருகின்ற பொழுது ஒருவர் 2 வகையான முடிவுக்கு வரலாம். ஒரு முடிவுக்கு வர முடியாமல் இருக்கும். சில நேரம் 50-50% சந்தேகம், 3ஆகவும் இருக்கலாம் 4ஆகவும் இருக்கலாம் என்கின்ற பலத்த சந்தேகமாக இருக்கும். எனவே 3ஆ இருக்கலாம் என்பதும் 50% அவருக்கு தெரிகிறது, 4வது இருக்கலாம் என்றும் அவருக்கு 50%. இதுக்குதான் நாங்கள் ஷக், சந்தேகம் என்று சொல்கிறோம். எனவே ஒருவருக்கு ஷக் ஏற்படுகிறது, இதிலே பெரும்பாலும் 3ஆ இருக்கலாம் அல்லது பெரும்பாலும் 4ஆ இருக்கலாம் என்ற முடிவுக்கு வர முடியாமல் இருக்கிறது. இப்படியான நிலையிலே அவர் என்ன செய்வார்? குறைவானதைத்தான் எடுப்பார். 3ஆ 4ஆ அல்லது ஹல் சஜத சஜ்தத்தைனி அம் வாஹிதா, 2 சஜ்தா செய்தேனா அல்லது ஒரே ஒரு சஜ்தா தான் செய்தேனா? சஜிதா செய்கின்ற பொழுது 2 சஜிதாக்கள் ஒவ்வொரு ரக்காக்களிலும் செய்ய வேண்டும். 2 சுஜூத் செய்தேனா அல்லது ஒரு சுஜூத் செய்தேனா என்று ஒருவருக்கு சந்தேகம் வருகிறது. எனவே 50-50% ஒருவருக்கு சந்தேகம் வருகிற பொழுது அவர் فإنه يبني على الأقل, குறைவானதைத்தான் என்ன செய்வார்? எடுப்பார். 1 என்று எடுத்துக்கொள்வார். 3 ரக்காவா 4 ரக்காவா என்று சந்தேகம் வருகிற பொழுது 3 ரக்காக்கள் என்று எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கொண்டு விட்டு இப்போது எங்கே சுஜூத் சஹு செய்வது? அதன் அடிப்படையிலே பூர்த்தி செய்வார். இப்ப சுஜூத் சஹு எங்க செய்ய வேண்டும் என்றால் சலாம் கொடுப்பதற்கு முன்னால். எனவே ஷக் 50-50% சந்தேகத்தின் அடிப்படையிலே ஒருவர் குறைந்ததை எடுத்தால் அவர் என்ன செய்வார்? சலாம் கொடுப்பதற்கு முன்னர் சுஜூது சஹு செய்வார்.
சரி, ஒருவருக்கு சந்தேகம் வந்தது. ஆனால் அவருக்கு ஒரு 3ஆக இருக்கும். பெரும்பாலும் 3 தான் தொழுதிருப்பேன். அல்லது பெரும்பாலும் 4 தொழுதிருப்பேன் என்ற ஒரு முடிவுக்கு அவர் வருகிறார். 2 சஜிதா செய்தேனா, 1 சஜிதா செய்தேன். இல்ல, இல்ல. பெரும்பாலும் நான் 2 சஜிதா செய்துவிட்டேன் என்ற முடிவுக்கு அவர் வந்து விடுகிறார். சந்தேகம் ஒன்று இருக்கிறது. இலகுவான ஒரு சந்தேகம். ஆனால் ஒரு பெரும்பாலும் நான் இவ்வாறு தான் செய்திருப்பேன் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். ஒரு பக்கம் கூடுதலாக என்ன செய்கிறது? பாரமாகிறது என்றால், இவ்வாறான அதன் அடிப்படையில அவர் முடிவெடுத்துக் கொள்ளலாம். பிரச்சனை இல்லை. 4 ஆண்டு சந்தேகம் வருகிற பொழுது, பெரும்பாலும் 4 தொழுதிருப்பேன் என்று அவருக்கு மனதிற்கு தோன்றுகிறது என்றால், 4 என்று எடுத்துக்கொள்ளலாம். 2 சஜிதாவோ, 1 சஜிதாவோ செய்தேன். இல்ல 2 சஜிதா செய்திருக்கலாம். பெரும்பாலும் அவருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது என்றால், அதை எடுத்துக்கொள்ளலாம். பிரச்சனை இல்லை. அதை எடுத்துக்கொண்டு அவர் சலாம் கொடுத்ததற்கு பிறகு சஜிதா செய்வார். எனவே ஷக் வருகின்ற பொழுது குறைவானதை எடுத்து சலாம் கொடுப்பதற்கு முன்னாலும், ஷக் வந்து ஒரு பக்கம் கூடுதலாக அவருக்கு தன்னு வருகின்ற பொழுது, ஒரு பக்கம் கூடுதலாக பெரும்பாலும் இவ்வாறு தான் வந்திருக்கும் என்று வர முடியுமாக இருந்தால், அதன் அடிப்படையிலே அவர் தொழுகையை முடித்துவிட்டு சலாம் கொடுத்ததற்கு பிறகு சுஜூது சஹு செய்வார். இதுதான் சுஜூது சஹு செய்வது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்களை பார்க்கின்ற பொழுது இவ்வாறு தான் செய்திருக்கார். ஆனால் ஒருவர் எப்போது சுஜூது சஹு செய்தாலும், சலாம் கொடுப்பதற்கு முன்னால், சலாம் கொடுத்ததற்கு பிறகு அது செல்லுபடியாகும். ஒரு வாஜிபை மறந்ததற்காக சலாம் கொடுப்பதற்கு முன்னர் சுஜூது சஹு செய்வதுதான் சுன்னா, நபி அவர்களுடைய வழிமுறை என்று நாங்கள் பார்த்தோம். அதற்கு ஆதாரமாக அப்துல்லாஹ் இப்னு புஜைனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை பார்க்கலாம். அதிலே அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகையை தொழுதார்கள். ஃபகான ஃபி الركعتين الأوليين ولم يجلس. அதாவது தஷஹுதிலே உட்காராமல் 2 ரக்ஆக்களுக்கு பிறகு எழும்பி விட்டார்கள். ஃபகாம الناس معه. மக்களும் நபி அவர்களோடு சேர்ந்து 3வது ரக்ஆவுக்காக எழும்பி விட்டார்கள். ஹத்தா இதா قضى الصلاة وانتظر الناس تسليما. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுப்பார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள் தொழுகையை முடித்தவுடன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்த நிலையிலேயே என்ன செய்தார்கள்? அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் சொல்லி 2 சஜிதாக்கள் செய்தார்கள். கப்ல ஐ யுசல்லிம. அவர்கள் சலாம் கொடுப்பதற்கு முன்னால். தும்ம சல்லம. பிறகு சலாம் கொடுத்தார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாஜிப் குறைந்ததற்காக சுஜூது சஹு செய்கிறார்கள். எப்போது செய்கிறார்கள்? சலாம் கொடுப்பதற்கு முன்னால். அதேபோல தொழுகையிலே அதிகப்படுத்தினால் சலாம் கொடுத்ததற்கு பிறகு சுஜூது சஹு செய்ய வேண்டும் என்று நாம் சொன்னோம். அதான் சுன்னா என்று சொன்னோம். அதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. புகாரி முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸ் தான் அதுவும். அதிலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஸல்லா பினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ظهر 5. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு துஹர் தொழுகை 5 ரக்ஆக்கள் தொழுவித்து விட்டார்கள். ஃபகீல அஸீத ஃபி ஸலா. நபி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, தொழுகை கூட்டப்பட்டு விட்டதா? கால வமா தாக். அது என்ன அப்படின்னு நபி அவர்களுக்கு இன்னும் ஞாபகம் வரவில்லை. அப்போது அங்கே உள்ளவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லைத ஹம்ஸன். நீங்கள் 5 ரக்ஆக்கள் தொழுது விட்டீர்கள். ஃபஸஜத சஜ்தத்தைனி பஅதமா ஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்ததற்கு பிறகு என்ன செய்தார்கள்? சலாம் கொடுத்ததற்கு பிறகுதான் அங்கே சம்பாஷணை நடக்கிறது. சலாம் கொடுத்ததற்கு பிறகு என்ன செய்கிறார்கள்? 2 சஜிதாக்கள் செய்தார்கள் என்று வருகிறது. அதே மாதிரி இதற்கு ஆதாரமாக துல் யதைன் என்கின்ற ஒரு நபி தோழருடைய ஹதீஸும் ஆதாரமாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற அந்த ஹதீஸ் அது புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. அதுல என்ன வந்திருக்கிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதிகப்படுத்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக என்ன செய்கிறார்கள்? தொழுது விடுகிறார்கள். எதை அதிகப்படுத்துகிறார்கள் என்றால், தஸ்லீமன். ஒரு சலாமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகப்படுத்துகிறார்கள். கப்ல அன் யன்தஹி மின ஸலாம். தொழுகை முடிவதற்கு முன்னால் சலாம் அதிகப்படுத்துகிறார். பிறகு என்ன செய்கிறார்கள்? சும்ம அத்தம ஸலா. தொழுகையை முடிக்கின்றார்கள். முடித்துவிட்டு ஃபகானத் ஸலாத்து ஃபீஹா ஜியாதத்து தஸ்லீம். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை மேலதிகமாக செய்துவிட்டார். அதுதான் சலாம். நபி அவர்கள் அதற்காக என்ன செய்தார்கள்? ஃபஸஜத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅத ஸலாம். சலாம் கொடுத்ததற்கு பிறகு
நபி அவர்கள் சுஜூது சஹு செய்தார்கள். இது இந்த ஹதீத்கள் மேலதிகமாக செய்கின்ற பொழுது சலாம் கொடுத்ததற்கு பிறகு சுஜூது சஹு செய்ய வேண்டும் என்றால் செய்வது சுன்னா, முஸ்தஹப், சிறப்பானது என்பதன் அர்த்தம். அடுத்ததாக ஒருவருக்கு சந்தேகம் அவருக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாமல் இருந்தால், ஒரு பக்கம் பாரமாகவில்லை என்றால் 50-50% சந்தேகம் வந்தால் அவர் குறைவானதை எடுக்க வேண்டும், சலாமுக்கு முன்னால் சுஜூது சஹு செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். இதற்கு ஆதாரமாக அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிலே ஒருவருக்கு தொழுகையிலே சந்தேகம் வந்தால் அவர் 3 தொழுதாரா அல்லது 4 தொழுதாரா என்று அவருக்கு தெரியாமல் போனால் அவர் சந்தேகத்தை விட்டுவிடட்டும். வல் யப்னி அலா மஸ்தைகன், அவருக்கு உறுதியானதிலே அவர் எடுத்துக்கொள்ளட்டும், உறுதியான அடிப்படையிலே தொழுகையை பூரணப்படுத்தட்டும். அப்படி என்றால் எது உறுதி? 3, 4 இது 2ல சந்தேகம் வருகிற பொழுது எது உறுதியானது? 3 என்பது உறுதி. 3 தொழுது உறுதி. ஆனால் 4வது தொழுது விட்டேனா இல்லையா என்பதுதான் சந்தேகம். 3ஐ விட குறைய தொழுததாக அங்கே சந்தேகம் இல்லை. எனவே உறுதியானது 3. ஆனால் 4வது தொழுதேனா இல்லையா என்பதுதான் சந்தேகம். அதன் 3ஆ 4ஆ என்றால் என்ன அர்த்தம் என்றால் 3 தொழுதேனா அல்லது 4 தொழுதேனா, மேலதிகமானதிலே தான் அந்த சந்தேகம் இருக்கிறது 4வது. எனவே உறுதியானது 3. எனவே 3 என்ற உறுதியானதை 3 என்பதை எடுத்துவிட்டு சந்தேகமானதை விட்டு விடுவது. ثم يسجد سجدتين قبل أن يسلم, பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்னர் 2 சஜிதாக்களை அவர் செய்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். அதாவது தொழுகையிலே ஒருவர் ஷக்கு அதிலே உறுதியானதை எடுக்கின்றார், அதாவது குறைந்ததை எடுக்கின்றார். இவ்வாறு எடுத்துக்கொண்டால் அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் சஜிதா செய்ய வேண்டும் என்று இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், فَإِنْ صَلَّى خَمْسًا شَفَعْنَا لَهُ صَلَاتَهُ, அவர் 5 ரக்காக்கள் தொழுதால், இப்போது ஒருவருக்கு 3ஆ 4ஆன சந்தேகம் வந்துவிட்டது, அவர் 3 என்று எடுத்தார், சில நேரம் அது 4ஆக கூட இருக்கலாம். இப்போது அவர் தொழுதது 5 ரக்காவாக இருக்கலாம். 4ஆக இருந்திருந்தால் அந்த சந்தேகம் அந்த நேரத்தில் அவர் தொழுதது 5 ரக்கா. فَإِنْ صَلَّى خَمْسًا شَفَعْنَا لَهُ صَلَاتَهُ, அவர் செஞ்ச அந்த 2 சஜிதாக்களும் அவருடைய தொழுகையை ஷஃபஅன, அதாவது இரட்டைப்படை தொழுகையாக மாற்றிவிடும். وَإِنْ كَانَ صَلَّى إِتْمَامًا لِأَرْبَعٍ, அவர் சரியாகத்தான் தொழுதிருக்கிறார் என்று வைத்தால், அதாவது 4 ரக்காவை பூரணப்படுத்தி இருக்கிறார் என்றிருந்தால், كَانَتَا تَرْغِيمًا لِلشَّيْطَانِ, அவர் செஞ்ச 2 அந்த சஜிதாக்களும் சுஜூது சஹுகளும் ஷைத்தான்களை ஊக்கடைக்கக்கூடியதாக, ஷைத்தானை இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். ஷைத்தான் தான் தொழுகையிலே மறக்கடிக்க செய்கின்றார். எனவே ஷைத்தானுடைய எதிர்பார்ப்பு இவரை குழம்ப செய்ய வேண்டும். ஆனால் இவர் 2 சுஜூதுகள் செய்ததனால் அது ஷைத்தானுக்கு தோல்வியாக என்ன செய்யும்? அமையும். ஷைத்தான்களுக்கு தோல்வியாக அமையும். இந்த ஹதீஸிலே வைத்து சிலர் பகல் நேரத்திலே தொழப்படக்கூடிய தொழுகை இரட்டைப்படை தொழுகையாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், இரவுலே தொழுகிற மகரிபு தொழுகை ஒற்றைப்படை, வித்ர் தொழுகை ஒற்றைப்படை. ஆனால் பகல்லே தொழப்படக்கூடிய தொழுகைகள் இரட்டைப்படை தொழுகைகள். சுன்னத்தான தொழுகை தொழுதாலுமே கூட இரவுலே ஒருவருக்கு வித்ர் தொழுகை தவறிவிட்டால் அதை அவர் காலையிலே கதா செய்தாலும் கூட பகலிலே அவர் இரட்டைப்படையாகத்தான் தொழ வேண்டும் என்பதற்கும் இதனையும் ஆதாரமாக அறிஞர்கள் சொல்வார்கள். என்றால் 5 தொழுதிருந்தால் அது அவருடைய தொழுகை இரட்டைப்படையாக ஆக்கிவிடும் என்றால் இந்த 2 சஜிதாவும் இன்னொரு ரக்காவுக்கு சமமாகி 6 ரக்காக்கள் தொழுதை போன்று என்ன செய்துவிடும், ஆக்கிவிடும் என்பதைத்தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே பகலிலே தொழப்படக்கூடிய தொழுகைகள் ஒற்றைப்படை தொழுகையாக என்ன செய்யாது, இருக்காது என்று அறிஞர்கள் இதனையும் ஆதாரமாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக என்ன சொன்னோம், ஒருவருக்கு சந்தேகம் அவருக்கு ஒரு விஷயத்திலே இதிலே ஒரு அளவுக்கான முடிவை எடுக்க முடியுமாகிறது, பெரும்பாலும் இவ்வாறு தான் இருக்கும் என்று நினைக்கின்றார். அவர் சலாம் கொடுத்ததற்கு பிறகு சுஜூது சஹு செய்வார் என்று நாங்கள் பார்த்தோம். இதற்கு ஆதாரமாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், புகாரி முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் சொல்கிறார், வைதா ஷக்க அஹதுக்கும் ஃபீ ஸலாத்திஹ், உங்களில் ஒருவர்
தொழுகையிலே அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் ஸவாப், அவர் சவாபை எது சரியானதோ அதை முயற்சி செய்யட்டும். அதாவது 3ஆ 4ஆ என்று சந்தேகம் வந்தால் எதுவாக இருக்கும்? 3ஆ இருக்குமா? 4ஆ இருக்குமா? எது அவருடைய இஜ்திஹாத் முயற்சி ஒன்று செய்து அந்த முடிவுக்கு அவர் வரட்டும். 4 என்று கூட அவர் அந்த முடிவுக்கு வரலாம். ஸவாப், இதை முயற்சி எடுக்கட்டும். ஃபல்யுதிம்ம அலைஹி, அதன் அடிப்படையிலே அவர் அவருடைய தொழுகையை பூரணப்படுத்தட்டும். எனவே ஒருவர் சந்தேகம் வந்து பெரும்பாலும் இவ்வாறு தான் இருக்கும் என்று முடிவெடுக்கலாம். முடிவெடுத்து அதன் அடிப்படையிலே தொழுகை பூர்த்தி செய்யட்டும். சும்ம லயுசல்லிம், பிறகு அவர் சலாம் கொடுக்கட்டும். சும்ம யஸ்ஜுது சஜ்தத்தைன், பிறகு அவர் 2 சஜ்தாக்கள் செய்யட்டும். சலாம் கொடுத்ததற்கு பிறகு 2 சஜ்தாக்கள் செய்யட்டும் என்பது இங்கே சொல்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒருவருக்கு சந்தேகம் வந்து பெரும்பாலும் இதுவாக இருக்கும் என்று முடிவெடுத்தால் அவர் சலாம் கொடுத்ததற்கு பிறகு சஜ்தா சஹூ செய்வதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. அடுத்ததாக சுஜூது திலாவா. திலாவா என்பது குர்ஆன் ஓதுவது. குர்ஆன் ஓதுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், குர்ஆன் ஓதுகின்ற பொழுது சஜிதாக்கள் வரும், சுஜூத் செய்யக்கூடிய இடங்கள் வரும். அந்த இடத்திலே நாம் சுஜூத் செய்கிறோம். இவ்வாறு சுஜூத் செய்வது முஸ்தஹப். முதலாவது இந்த யுஸ்தஹபு லிமன் கரா ஆயத்தன் ஃபீஹா சஜ்தத்துன் அன் யஸ்ஜுத், சஜிதா உடைய ஆயா வருகின்ற பொழுது அந்த இடத்திலே சஜிதா செய்வது முஸ்தஹப், விரும்பத்தக்கது. அதாவது வாஜிப் இல்லை, ஆனால் முஸ்தஹப், விரும்பத்தக்கது. இதற்கு ஆதாரமாக சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இதா قرأ ابن آدم السجدة فسجد, இப்னு ஆதம் மனிதனுடைய, அதாவது இப்னு ஆதம் ஆதமுடைய மகன் மனிதன் என்ன செய்கிறான்? குர்ஆனை ஓதுகின்றான். இதா قرأ ابن آدم السجدة, சஜ்தாவுடைய அந்த ஆயாவை ஓதுகின்றான். ஃபஸஜத, சுஜூத் செய்தால், இஅ்தஸல ஷைத்தானு யப்கி, ஷைத்தான் ஒதுங்கி அழுவான். எனவே ஷைத்தானை அழ வைக்கக்கூடிய ஒன்றுதான் மனிதன் சுஜூது செய்வது. குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அவன் சுஜூது செய்வது ஷைத்தானை அழ வைக்கக்கூடியது, ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல். யகூலு யா வைலி, எனக்கு ஏற்பட்ட கேடே என்று ஷைத்தான் சொல்வான். உமிர இப்னு ஆதம் பிஸ்ஸுஜூதி ஃபஸஜத ஃபலஹுல் ஜன்னah, ஆதமுடைய மகன் சுஜூத் செய்யுமாறு கட்டளையிடப்பட்டான், அவன் சுஜூத் செய்தான், அவனுக்கு சுவனம் இருக்கிறது. உமிரத்து பிஸ்ஸுஜூதி ஃபஅபைது ஃபலியன்னார், நான் சுஜூத் செய்யுமாறு ஏவப்பட்டேன், நான் மறுத்தேன், எனக்கு நரகம் இருக்கிறது. என்றால் இரண்டுமே சுஜூத் என்ற அடிப்படையில். நாங்கள் செய்வது அல்லாஹ்வுக்கான சுஜூத், ஷைத்தான் ஏவப்பட்ட சுஜூத் செய்வதற்கு ஆதம் நபிக்கு. என்றாலும் இங்கே ஷைத்தான் சுஜூத் செய்யப்படுகின்ற பொழுது அந்த நிலை அவனுக்கு ஞாபகம் வந்து அவன் என்ன செய்கிறான்? அவன் அழுகின்றான். எனவே அது மிக சிறந்தது. ஆனால் சுஜூது சஹூ, சுஜூது திலாவா, திலாவாவுக்கு ஓதக்கூடிய சுஜூத் வாஜிபான சுஜூத் அல்ல, கட்டாயமான சுஜூத் அல்ல. இதற்கு ஆதாரமாக புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா அய்யுஹன்னாஸ் இன்னா நமுர்ரு பிஸ்ஸுஜூத், நாங்கள் சுஜூதுடைய வசனங்களை தாண்டி செல்கின்றோம். ஃபமன் சஜத ஃபகத் அஸாப, யார் சுஜூத் செய்கிறார்களோ அவர்கள் சரியானதையே என்ன செய்கிறார்? செய்து விட்டார், அது நல்ல விஷயம். வமன் லம் யஸ்ஜுத், யார் சுஜூத் செய்யவில்லையோ ஃபலா இஸ்ம அலைஹ், அவர் மீது குற்றமில்லை. وقال إن الله لم يفرض السجود إلا أن نشاء, அல்லாஹ் தஆலா சுஜூதை கட்டாயமாக்கவில்லை, நாங்கள் விரும்பினால் சுஜூத் செய்யலாம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். இங்கே சுஜூத் செய்வது என்பது ஓதக்கூடியவர் மட்டுமல்ல, ஓதுகின்றவர் சுஜூத் செய்வதை போல குர்ஆனை சஜிதாவுடைய ஆயாவை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவரும் என்ன செய்வது? சுஜூது திலாவா செய்வது முஸ்தஹப். ஜமீஉ சஜிதாத்தில் குர்ஆனி சாபிதா, எங்கெல்லாம் குர்ஆனிலே சுஜூது சஹூ இடம்பெற்றிருக்கிறது என்றால், குர்ஆனிலே வரக்கூடிய எல்லா சுஜூதுகளும் சாபிதானது, உறுதியானது. அதாவது உறுதியானது என்றால் ஆதாரபூர்வமானது. வஹிய 15 சஜிதா, எத்தனை சஜிதாக்கள் குர்ஆனிலே இருக்கிறது? 15 சஜிதாக்கள். யுஸ்தஹப்பு சுஜூது ஃபீஹா,
வகுல்லுஹா முஜ்மஉன் அலைஹா. அதிலே சுஜூத் செய்வது முஸ்தஹப், விரும்பத்தக்கது. அது மட்டுமல்லாமல் இஜ்மா, இந்த 15 இடங்களிலே இஜ்மாஆன இடங்கள் இருக்கிறது. குல்லுஹா, சில இடங்கள் 5 இடங்களை தவிர அடுத்த இடங்களிலே குல்லுஹா முஜ்மஉன் அலைஹா, இஜ்மா, சுஜூத் செய்வது மாற்று கருத்து வரவில்லை முன்னர் காலத்திலே. வஸஜத ஃபீஹா ஸஹாபத்து ரலியல்லாஹு அன்ஹும். சஹாபாக்களும் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த இடங்களிலெல்லாம் சுஜூது ஸஹு, சுஜூது திலாவா செய்திருக்கின்றார்கள். இல்லா ஹம்ஸ சஜதாத், 5 சஜிதாக்கள் இருக்கின்றன. ஆனால் அங்கே இஜ்மா இல்லை. அந்த 5 சஜிதாக்களிடம் இஜ்மா இல்லை. ஏகமனதாக இங்கே சஜிதா செய்ய வேண்டும் என்று வரவில்லை. ஆனாலும் அந்த 5 இடங்களிலும் சஹாபாக்கள் சஜிதா செய்திருக்கிறார். அந்த 5 இடங்களிலும் சஹாபாக்கள் சஜிதா செய்திருக்கிறார். எனவே ஒட்டுமொத்தமாக 15 இடங்களிலே சஜிதா குர்ஆனிலே இருக்கின்றது. அதிலே முதலாவது இடம், அதாவது இந்த 5 இடங்களிலே முதலாவது இடம் அஸ்ஸானியத்து மினல் ஹஜ், சூரத்துல் ஹஜ்ஜுடைய இரண்டாவது சஜிதா. சூரத்துல் ஹஜ்ஜுடைய முதலாவது சஜிதாவிலே மாற்று கருத்து இல்லை. சூரத்துல் ஹஜ்ஜுடைய இரண்டாவது சஜிதாவை பொறுத்தவரையிலே அதில் இஜ்மா இல்லை. ஆனால் அங்கே சஜிதா செய்யப்படுவதுதான் சரியான கருத்து. ஏன்? அதிலே சஹாபாக்கள் சுஜூது செய்திருக்கிறார்கள். இரண்டாவது சூரத்து சாதுடைய சஜிதா, அதிலேயும் சுஜூது இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹுமா, லைஸ மின் அஸாயிமிஸ் சுஜூத் கால ஸாத் லைஸ மின் அஸாயிமிஸ் சுஜூத். சாதிலே வரக்கூடிய, அந்த சூரத்து சாதிலே வரக்கூடிய சுஜூத் மிகவும் வலியுறுத்தப்பட்ட சுஜூத் அல்ல, வலியுறுத்தப்பட்ட சுஜூத் அல்ல. وقد رأيت النبي صلى الله عليه وسلم يسجد فيها. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே சுஜூத் செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். நபி அவர்கள் சுஜூத் செய்திருக்கிறார்கள் சாதிலே. ஆனால் அஸாயிம் சுஜூத் அல்ல, மிகவும் முக்கியமான சுஜூத் அல்ல. அடுத்த இடங்களில் மிக முக்கியமான சுஜூத், இந்த இடத்திலே இது மிக முக்கியமான சுஜூத் அல்ல. இங்க இடத்திலும் சுஜூத் செய்வது இருக்கிறது. அடுத்ததாக சூரத்து நஜ்ம், அடுத்ததாக சூரத்து அன் நஜ்ம். சூரத்து நஜ்ம்ல சுஜூத் செய்வது இருக்கிறது. புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸிலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து நஜ்மை ஓதினார்கள், அதிலே சுஜூத் செய்தார்கள். சூரத்து நஜ்மை ஓதி அதிலே சுஜூத் செய்தார்கள். நான்காவது இடம் இன்ஷிகாக், சூரத்துல் இன்ஷிகாக்லே வரக்கூடிய சஜிதா, அதிலும் சுஜூத் செய்யப்படுவதுதான் சரியானது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், நபி அவர்கள் இரவு தொழுகை தொழுதார்கள், ஆத்தம, அங்கே இத சமாம் ஷக்கத்தை ஓதினார்கள், சுஜூத் செய்தார்கள். وقال سجدت بها خلف ابي القاسم صلى الله عليه وسلم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அபுல் காசிம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் சூரத்துல் இன்ஷிகாக்லே சஜிதா செய்திருக்கிறேன். ஃபலா அஸாலு அஸ்ஜுது பிஹா ஹத்தா அல்கா. நபி அவர்களை நான் சந்திக்கும் வரையிலே, மறுமையிலே அவர்களை நான் சந்திக்கும் வரையிலே தொடர்ந்தும் நான் சுஜூத் அதிலே செய்வேன் என்று சொல்கிறார்கள். எனவே சூரத்துல் இன்ஷிகாக்கிலும் சஜிதா இருக்கிறது. அதே போன்று சூரத்துல் அலக், சூரத்துல் அலக்கிலும் சஜிதா செய்வது சரியானது. இந்த 5 இடங்களிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது, ஆனால் அதற்கு ஆதாரம் இருக்கிறது என்பதைத்தான் நூலாசிரியர் சொல்கிறார். இதற்கு ஆதாரம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ். அதிலே அவர்கள் சொல்கிறார்கள், சஜதுனா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ இதஸ் ஸமாஉ ஷக்கத். இதஸ் ஸமாஉ ஷக்கத்திலே நான் நபி அவர்களோடு சுஜூத் செய்தேன். வக்ரா பிஸ்மி ரப்பிக், அதே மாதிரி இக்ரா பிஸ்மி ரப்பிக் என்கின்ற அந்த சூறாவிலும் நபி அவர்களோடு நான் சுஜூத் செய்திருக்கிறேன். இசாய் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். எனவே இந்த எல்லா சுஜூதுகளும் சஹாபாக்களும் செய்திருக்கிறார்கள். இந்த 5லும் நீங்கள் பாருங்கள், கருத்து வேறுபாடு இருக்கிறது என்றாலும் அதிலே ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்ததற்காக நபி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், சுஜூத் செய்திருக்கிறார்கள். சூரத்துல் ஹஜ்ஜுடைய இரண்டாவது அந்த சஜிதாவும் அதிலே கருத்து வேறுபாடு, சஹாபாக்கள் அதிலே சுஜூத் செய்திருக்கிறார்கள். ஏன் கருத்து வேறுபாடு வந்தது என்றால், முஃபஸ்ஸலாத், அதாவது சிறிய சூறாக்கள், ஓரளவுக்கான சிறிய சூறாக்கள், இந்த சாதுக்கு கீழே இருக்கக்கூடிய சூறாக்களிலே ஒரு சஜிதா நபி அவர்கள் மக்காவிலே தான் செய்தார்கள், மதீனாவிலே செய்யவில்லை என்பது போன்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் அந்த ஹதீஸ் பலவீனமானது. ஹதீஸ் பலவீனமானது. அடுத்ததாக பாது அஹ்காம் சுஜூது திலாவா, சுஜூது திலாவாவுடைய சில சட்டங்கள்.
சுஜூது திலாவா என்பது ஒரு தொழுகை அல்ல. இது முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் நாங்கள் சுஜூது திலாவாவுக்கு சுத்தமாக இருக்கின்ற பொழுதுதான் சுஜூது திலாவா செய்ய முடியும் என்பதல்ல. ஒருவர் உது இல்லாமல் இருக்கிறார். அவர் குர்ஆனுடைய ஒரு ஆயாவை ஓதுகிறார். அதிலே சஜிதாவுடைய ஆயா இருக்கிறது. அங்கே அவர் என்ன செய்வார்? சுஜூத் செய்வார். ஏனென்றால் சுஜூத் செய்வது முஸ்தஹப். அங்கே உது கட்டாயம் என்பது இல்லை என்றால் அது தொழுகை அல்ல. தொழுகைக்குத்தான் உது செய்ய வேண்டும். ஆனாலும் உதுவோடு இருப்பது சிறந்தது. அதேபோன்று கிப்லாவை முன்னோக்க வேண்டும் என்பதும் நிபந்தனை அல்ல. சுஜூதிலே கிப்லாவை முன்னோக்க வேண்டும். சுஜூத் திலாவாவிலே கிப்லாவை முன்னோக்க வேண்டும். சுஜூத் திலாவாவிலே கிப்லாவை முன்னோக்குவது நல்லதுதான். ஆனால் முன்னோக்க வேண்டும் என்பது நிபந்தனை அல்ல. والأفضل أن يستقبل القبلة أن يستقبل القبلة فيها وفي كل دعاء. ஒரு முஸ்லிம் கிப்லாவை முன்னோக்கி சுஜூது திலாவா செய்வதும் ஒவ்வொரு துஆ கேட்கின்ற பொழுதும் கிப்லாவை முன்னோக்குவதும் முஸ்தஹப். அது சிறப்பானது. அதிலே சந்தேகம் இல்லை. அடுத்ததாக வலைஸ ஃபீஹா தக்பீரத்து இஹ்ராம். அதிலே தக்பீரத்து இஹ்ராமும் இல்லை. முதலாவது அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு தக்பீர் சொல்லிவிட்டு பிறகு சுஜூதுக்கு ஒரு தக்பீர் சொல்லி இந்த மாதிரி சில பேர் செய்வார்கள். இவ்வாறு தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது சுஜூது திலாவாவுக்கு இல்லை. அது மாத்திரமல்ல, நூலாசிரியர் என்ன சொல்றாங்கன்னா வலா தக்பீரத்து சுஜூத். சுஜூது கண்டு தக்பீரும் கிடையாது. சுஜூதுக்கு நாங்கள் போகின்ற பொழுது தொழுகையிலே ஒவ்வொரு சுஜூதுக்கு போகின்ற பொழுதும் நாங்கள் என்ன செய்கிறோம்? தக்பீர் சொல்கிறோம். சுஜூதில் இருந்து எழும்புகின்ற பொழுது தக்பீர் சொல்கிறோம். ஆனால் தொழுகைக்கு வெளியிலே ஒருவர் சுஜூது திலாவா செய்தால் அவர் தக்பீர் சொல்ல வேண்டியதில்லை என்பது நூலாசிரியருடைய கருத்தாக இருக்கிறது. என்றால் அதற்கு ஆதாரம் இல்லை. அதே போன்றுதான் தொழுகையிலும் கூட நூலாசிரியர் என்ன சொல்கிறார்னா, தொழுகையிலும் கூட சுஜூது திலாவாவுக்கு போகின்ற பொழுதும் சுஜூது திலாவாவிலிருந்து எழும்புகின்ற பொழுதும் சரியான கருத்தின்படி அங்கே தக்பீர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் தொழுகையிலும் கூட வலவ் கான ஃபிஸ் ஸலா லிஅதமி சுபூத்தி தக்பீர் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களை தொட்டும் நபி அவர்கள் தக்பீர் சொன்னார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் வேறு அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வேறு சில அறிஞர்கள் பொதுவாக தொழுகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனிகின்ற பொழுதும் எழும்புகின்ற பொழுதும், அதாவது ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகின்ற பொழுது தக்பீர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே தொழுகையிலே ஒருவர் அவருக்கு திலாவா வருகின்ற பொழுது அவர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சுஜூது திலாவா செய்துவிட்டு பிறகு அல்லாஹு அக்பர் என்று சுஜூது திலாவிலிருந்து எழும்புவது தான் சரியானது என்றும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய கருத்தும் வலுவானது தான். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்கபிர் ஃபி குல்லி ஹஃப்தின் வ ரஃப் ஃபி குல்லி ரஃபின் வ ஹஃப்த். தலையை உயர்த்துகின்ற பொழுதும் தலையை பணிக்கின்ற பொழுதும் தக்பீர் சொல்லி இருக்கிறார்கள் என்று வந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் ஒருவர் செயல்பட்டாலும் பிழை அல்ல. தக்பீர் சொல்லாமல் இருந்தாலும் என்றால் தெளிவான ஆதாரம் இல்லை. ஒரு ஆதாரம் இருக்கிறது, ஆனால் அதிலே பலவீனம் இருக்கிறது என்பதனால் ஒருவர் தக்பீர் சொல்லாமலே சுஜூது திலாவாக்கு போகலாம். தக்பீர் சொல்லாமலே சுஜூது திலாவில இருந்து எழும்பலாம் என்பதுதான் நூலாசிரியருடைய நிலைப்பாடு. காரணம் அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள் என்பதற்கு தெளிவான உறுதியான செய்தி இல்லை. எனவே ஒருவர் நான் சொன்னதை போன்று தக்பீர் சொன்னாலும் பிழை அல்ல. என்றால் ஒவ்வொரு சுஜூதுக்கு போகின்ற பொழுதும் சுஜூதிலிருந்து எழும்புகின்ற பொழுதும் தக்பீர் என்பது இருக்கிறது என்பதற்கு அந்த ஹதீஸ் ஒரு பணிதலிலும் ஒவ்வொரு எழும்புதலிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் சொன்னார்கள் என்ற ஹதீஸை சிலர் ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள். அதில் வலு இருக்கிறது. இந்த ஹதீஸ் சரியானது. அதிலிருந்து அவர்கள் எடுக்கக்கூடிய ஆதாரத்துக்கும் கருத்துக்கும் வலு இருக்கிறது. அடுத்ததாக நூலாசிரியர் சொல்கிறார் வலைஸ ஃபீஹா ஸலாமுன் வ தஹல்லுல். சுஜூது திலாவாவிலே சலாம் கொடுப்பதில்லை. சலாம் கொடுப்பதாக எந்த ஒரு ஆதாரம் இல்லை. அதாவது சுஜூது திலாவா செய்துவிட்டு வலது பக்கமோ இடது பக்கமோ அல்ல ஒரு பக்கமோ சலாம் கொடுக்கின்ற ஒரு சுன்னா இல்லை. வ தஹல்லுல் சலாமுன் வ தஹல்லுல். தஹல்லுல்னா அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு முறை இல்லை. சலாமுன் வ தஹல்லுல் லிஅன்னஹா லைஸத் பிஸலாஹ். ஏனென்றால் அது தொழுகை அல்ல. தொழுகையிலிருந்து தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? சலாம் கொடுத்து விடுபடுகின்றோம், தஹல்லுல் ஆகின்றோம். எனவே சுஜூது திலாவா ஒரு தொழுகை அல்ல. அப்ப சுஜூது திலாவாவில என்ன ஓத வேண்டும்? வயதுஉ ஃபீஹா பிமா யதுஉ ஃபீ சுஜூதிஸ் ஸலவாத். தொழுகையுடைய சாதாரணமான சுஜூதுகளிலே நாங்கள் என்ன ஓதுவோமோ அதைத்தான் சுஜூது திலாவாவிலும் ஓத வேண்டும் என்றால் அதுக்கென்று தனியான எந்த ஒரு பிரார்த்தனையும் ஆதாரபூர்வமான செய்திகளில் இல்லை. அடுத்ததாக வைதா சஜதல் காரிஉ சஜத மஅஹுல் முஸ்தமி. குர்ஆன் ஓதக்கூடியவர் சுஜூத் செய்தால் அவரோடு அதை குர்ஆனை செவிமடுத்துக் கொண்டிருந்தவரும் என்ன செய்வார்?
சுஜூது செய்வார். அதற்கு ஆதாரம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது முஸ்தஹப், விரும்பத்தக்கது, கேட்டுக்கொண்டிருப்பவருக்கும் சுஜூது செய்வது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரவு அலைனா ஸூரா, நபி அவர்கள் எங்களுக்கு ஒரு சூராவை ஓதுவார்கள். ஃபீஹா சஜ்தா, அதிலே சஜிதா இருக்கும். பாருங்கள், புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அதிலே சஜிதா இருக்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், ஃபயஸ்ஜுது வ நஸ்ஜுது, நபி அவர்கள் சுஜூத் செய்வார்கள், நாங்களும் என்ன செய்வோம்? சுஜூத் செய்வோம். ஹத்தா மா யஜிது அஹதுனா மௌதிஅ ஜபஹதிஹி, எந்த அளவுக்கு என்றால் எங்களிலே ஒருவருக்கு சுஜூத் செய்வதற்கு நெற்றியை வைப்பதற்கு இடம் கூட என்ன செய்யாது, கிடைக்காது. ஏன்னா எல்லோரும் என்ன செய்வார்கள், அவசரமாக நபி அவர்களோடு சேர்ந்து சுஜூத் செய்வார்கள். இதுதான் சுஜூது திலாவா. அடுத்ததாக சுஜூது ஷுக்ர். சுஜூது ஷுக்ர் என்பது நன்றிக்கான சுஜூத். ஒரு பெரிய ஒரு நிஅமா, பெரிய ஒரு அருட்பாக்கியம் கிடைக்கிறது என்றால், அதற்கு கடுமையான சந்தோஷம் ஏற்படுகிறது என்றால், அந்த நேரத்திலே சுஜூது ஷுக்ர் செய்வது மார்க்கத்திலே இருக்கிறது. வகுல்லு நிஅமில்லாஹி அதீமா, அல்லாஹ்வுடைய எல்லா அருட்பாக்கியங்களும் மகத்தானதுதான். என்றாலும் சிலதை விட எங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். எனவே மிகவும் சந்தோஷமான ஒரு நியமம் எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது, அந்த நேரத்திலே சுஜூது ஷுக்ர் செய்வது மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயம். இதற்கு ஆதாரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹம்தான் யமன், யமன் கோத்திரத்தைச் சேர்ந்த, யமனைச் சேர்ந்த ஹம்தான் என்கின்ற ஒரு கோத்திரம் என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி நன்மாராயம் கூறப்பட்ட பொழுது நபி அவர்கள் சுஜூத் செய்திருக்கிறார்கள். சந்தோஷமான ஒரு செய்தி. அதே போன்று கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம், நீண்ட சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் யுத்தத்துக்கு போகாத ஒரு குற்றத்துக்காக. பிறகு அவர்களுக்கு தௌபா கிடைத்தது. அல்லாஹ் தஆலா தௌபாவை இறக்கி வைத்தான். இந்த நன்மாராயம் அவருக்கு கிடைத்த பொழுது அவர்கள் ஃபஹர்ர சாஜிதன் ஷுக்ரன் லில்லாஹி தஆலா அலா தஆலா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக என்ன செய்தார்கள், சுஜூத் செய்தார்கள். சுஜூதிலே விழுந்தார்கள். இது சுஜூது ஷுக்ர். சுஜூது ஷுக்ரை பொறுத்தவரையிலும் அதற்கும் அங்கே நீங்கள் உது எடுக்க வேண்டிய தஹாரா, சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற தேவையோ, கிப்லாவை முன்னோக்க வேண்டும் என்ற தேவையோ, அல்லது தொழுகையை ஆரம்பிப்பதை போன்று தஹ்ரீம், அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லி அல்லது சலாம் கொடுக்கிறது, இவ்வாறான எந்த ஒரு விடயமும் சுஜூது ஷுக்ருக்கும் கிடையாது. தொழுகையுடைய சுஜூதிலே நாங்கள் என்ன ஓதுவோமோ அதைத்தான் இங்கே சுஜூது ஷுக்ரிலும் நாம் ஓத வேண்டும். எல்லா சுஜூதிலும் அவ்வாறுதான். அதற்கென்று தனியான எந்த ஒரு பிரார்த்தனையும் இல்லை. وَيُكْثِرُ الثَّنَاءَ فِيهَا عَلَى اللَّهِ عَزَّ وَجَلَّ. அந்த சுஜூத் ஷுக்ர் என்பதனால் அல்லாஹ் தஆலாவை அந்த சுஜூதிலே ஒருவர் என்ன செய்யலாம், அதிகமாக புகழலாம். அடுத்த அன்பார்ந்த சகோதரர்களே, بعض أحكام المساجد, மஸ்ஜிதுகளுடைய சட்டங்களில் சிலதை நாங்கள் இப்போது பார்க்க போகிறோம். ஒரு மஸ்ஜிதுக்குள் நாங்கள் நுழைகின்ற பொழுது, அதே போன்று அங்கே இருந்து வெளியேறுகின்ற பொழுதும் துஆவை நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மதிக், இது பள்ளிவாசலுக்குள்ளே போகின்ற பொழுது. வெளியே வருகின்ற பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக், இந்த துஆக்களை நாங்கள் ஓதலாம். இதல்லாமல் أعوذ بالله العظيم وبوجهه الكريم وسلطانه القديم من الشيطان الرجيم என்றும் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகின்ற பொழுது, மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகின்ற பொழுது சொல்லலாம். அடுத்ததாக மஸ்ஜிதுக்கு நாங்கள் நுழைகின்ற பொழுது எங்களுடைய வலது காலை முற்படுத்தி நுழைவதும், மஸ்ஜிதிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது இடது காலை முற்படுத்தி வெளியேறுவதும் முஸ்தஹப் என்பதை நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார். எங்களுக்கு தெரியும், எல்லா செயல்களையும் முதலில் நூலாசிரியர் சொன்ன விடயத்துக்கு நாங்கள் வருவோம். நூலாசிரியர் பைஹக்கியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டியிருக்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதனுடைய இஸ்னாத் ஹசன் என்று நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அன்னஹு கான யகூலு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்வார்களாம், மினஸ் சுன்னதி இதா தகல்தல் மஸ்ஜித அன் தப்தஅ பிரிஜ்லிகல் யும்னா, உங்களுடைய வலது காலை கொண்டு நீங்கள் ஆரம்பிப்பது, பள்ளிவாசலுக்குள் நீங்கள் நுழைந்தால் வலது காலை கொண்டு ஆரம்பிப்பதும், வைதா ஹரஜ்த,
பள்ளியிலிருந்து நீங்கள் வெளியேறினால் அந்த பிரிஜிலிக்கல் யுஸ்ரா, உங்களுடைய இடது காலை கொண்டு நீங்கள் ஆரம்பிப்பதும் சுன்னாவில் உள்ளது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியை நூலாசிரியர் இதுதான் அவர்கள் ஆதாரமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஆசிரியர் ஹாக்கிம் அவர்களிடமிருந்து அறிவித்திருக்கின்றார்கள். இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே ஹாக்கிம் இமாமுடைய ஆசிரியர் அவர்களே ஒரு பலவீனம் இருக்கிறது. சிலர் அவரை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். அதிகமாக பிழையாக ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர் என்று. அந்த வகையில இந்த செய்தியை நூலாசிரியர் ஹசன் என்று சொல்லி இருந்தாலும் இது பலவீனமான செய்தி. ஆனால் நூலாசிரியர் ஹசன் என்று சொன்னதற்கு காரணம் இன்னொரு அறிவிப்பாளர்களே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ராசிதி மேலே உள்ள ஒரு அறிவிப்பாளர்களே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதை பொறுத்தவரையிலே பலரும் அவரை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த அடிப்படையில் நூலாசிரியர் அதை சொல்லியிருக்கிறார். ஆனால் அது அந்த அறிவிப்பாளர் அல்லாமல் வேறொரு அறிவிப்பாளர்களும் இந்த ஹாக்கிம் இமாமுடைய முஸ்ததரக்கிலும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஹாக்கிம் இமாமுடைய ஆசிரியர் அவர்களே பலவீனம் இருக்கிறது. ஆனால் இந்த அறிவிப்பாளர் வரிசையிலே பலவீனம் இருக்கிறது. என்றாலும் புகாரி இமாம் அவர்களும் பள்ளிவாசலுக்குள் நுழைகின்ற பொழுது வலது காலை வைத்து நுழைவதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அஸரை ஆதாரமாக காட்டியிருக்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தி இருக்கிறது. புகாரியிலே இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதனை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைகின்ற பொழுது வலதாலும் அதிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது இடதாலும் என்ன செய்வார்கள், வெளியேறுவார்கள் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. எனவே அவ்வாறு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு செய்வதன் மூலமாக அதிலே ஒரு அடிப்படை இருக்கிறது என்பது தெரிகிறது. அல்லாஹ் அலம். அது மட்டுமல்லாமல் பள்ளிவாசலுக்குள் நுழைகின்ற பொழுது வலதை முற்படுத்த வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அது முஸ்தஹப் என்பதில்லை என்றால் பொதுவாக எல்லா நல்ல விடயங்களை நபி அவர்கள் செய்கின்ற பொழுதும் வலதை முற்படுத்துவார்கள். ஆனால் இங்கே வித்தியாசமானது என்னவென்றால் பள்ளிவாசலில் இருந்து வெளியேறுகின்ற பொழுது இடது காலை முற்படுத்துவது. சிலர் பெரும்பாலான அறிஞர்கள் இடது காலை முற்படுத்துவது முஸ்தஹப் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸை அதற்கு சுன்னா என்று வரக்கூடிய இந்த ஹதீஸை ஆதாரம் எடுத்திருக்கிறார்கள். சுன்னா என்று சொல்கிற பொழுது நபி அவர்களோடு சம்பந்தப்படுகிறது. ஆனால் இந்த ஹதீஸிலே பலவீனம் இருப்பதனால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அஸர் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அஸர் ஆதாரமாக இருக்கிறது. அதை வைத்து பெரும்பாலானவர்கள் பள்ளியில் இருந்து வெளியே வருகின்ற பொழுது இடது காலை முற்படுத்துவது என்று சொல்லியிருக்கிறார்கள். சிலர் இல்லை, அங்கும் வலது காலை முற்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார். அடுத்ததாக அல் அம்ரு பிஸ்ஸலாத்தி ரக்அத்தைனி இன்த துஹூலில் மஸ்ஜித். மஸ்ஜிதுக்குள் நுழைகின்ற பொழுது 2 ரக்அத்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய மார்க்கம் நாங்கள் எப்படி பின்பற்றுகிறோம்? ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் பின்பற்றுகிறோம். நாங்கள் கண்மூடித்தனமாக என்ன செய்வதில்லை, பின்பற்றுவதில்லை. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞர்களும் அவ்வாறுதான். அவர்கள் கருத்துக்களை சொல்கிற பொழுது ஆதாரங்களின் அடிப்படையிலே அவர்களுடைய இஜ்திஹாதின் அடிப்படையிலே சொல்வார்கள். அவர்கள் மனிதர்கள் என்ற வகையிலே கருத்து வேறுபாடுகள் அவர்களுக்கு இடையிலே வரக்கூடும். எனவே எல்லோரும் நாம் ஆதாரத்தை பின்பற்ற வேண்டும் என்றுதான் முயற்சிக்கின்றார்கள். அல்-அம்ரு பிஸ்ஸலாத்தி ரக்அத்தைன் இன்த துஹூலில் மஸ்ஜித். மஸ்ஜிதுக்கு நுழைகின்ற போது 2 ரக்அத்கள் தொழுவது. நாங்கள் இதனை தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்று சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ கதாதத்துல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா தஹல அஹதுகுமுல் மஸ்ஜித, உங்களில் ஒருவர் மஸ்ஜிதுக்கு நுழைந்தால், மஸ்ஜிதிலே நுழைந்தால், ஃபலா யஜ்லிஸ் ஹத்தா யுஸல்லி ரக்அத்தைனி, அவர் 2 ரக்அத்கள் தொழாமல் உட்கார வேண்டாம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே உட்கார வேண்டாம் என்று நபி அவர்கள் சொல்வதென்றால் இது ஒரு முக்கியமான ஒரு சுன்னா முஅக்கதா, சரியான கருத்தின்படி. சில அறிஞர்கள் இதை வாஜிப் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். சில அறிஞர்கள் இதனை வாஜிப் என்று சொல்லியிருக்கிறார்கள். தஹிய்யத்துல் மஸ்ஜித் வாஜிப், கட்டாயம் தொழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நூலாசிரியர் இங்கே என்ன சொல்கிறார் என்றால் சுன்னா முஅக்கதா, சரியான கருத்து சுன்னா முஅக்கதா. ஆனால் நூலாசிரியரும் கூட ஆரம்பத்திலே அவர்களுடைய ஆசிரியர் முக்பில் அல்-வாதிஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்திலே வாஜிப் என்று சொல்லி இருந்திருக்கிறார்கள். பிறகு அவர்கள் அந்த கருத்தை மாற்றியிருக்கிறார்கள். பாருங்கள், அறிஞர்கள் அவர்களுக்கு இடையில் அவர்களுக்கு ஒரு கருத்து ஆதாரத்தின் அடிப்படையில் உறுதியாகின்ற பொழுது அதனை எடுக்கின்றார்கள். பிறகு அதைவிட வேறு ஆதாரங்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அவர்களுடைய கருத்தை மாற்றிக்கொள்கிறார்கள்.
இங்கே என்னுடைய ஆசிரியர், எனக்கு கற்றுத்தந்தவர், என்னுடைய இமாம் இந்த கருத்திலே தான் இருந்தார். அதனால் நான் இந்த கருத்தை கைவிட மாட்டேன் என்று அறிஞர்கள் யோசிப்பதில்லை. இங்கே நூலாசிரியர் உண்மையிலே இன்றைய காலத்திலே ஒரு சிறந்த ஒரு ஆய்வாளர். பல நூல்களை எழுதியிருக்கின்றார். இந்த நூலாசிரியர் அவரை நான் நேரடியாக சந்தித்ததோ அல்லது எந்த ஒரு தொடர்போ கிடையாது. என்றாலும் அவருடைய அறிவை நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய நூல்களிலே அல்ஹம்துலில்லாஹ் சுன்னாவை அடிப்படையாக வைத்து அவர்களுடைய நூல்கள் அமைந்திருக்கும். அவரும் மனிதர், அவருக்கு தவறு வராது என்பது அர்த்தமில்லை. ஏன்னா இங்கே நூலாசிரியர் அவர் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அவருடைய ஆசிரியருடைய கருத்தை ஆரம்பத்தில் அவர் எடுத்திருக்கின்றார். பிறகு அதை மாற்றி இருக்கிறார். அவருடைய வேறொரு தைத்துருள் அல்லாம் என்ற நூலிலே அதை சொல்கிறார். என்றால் சில ஹதீஸ்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த சில நபித்தோழர்களுக்கு நபி அவர்கள் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுமாறு கட்டளையிடவில்லை. எனவே அது வாஜிப் இல்லை என்பதை அவர்கள் பல ஆதாரங்களை வைத்து முடிவுக்கு வருகின்றார்கள். அதே போன்று சஹாபாக்கள் அவர்களுக்கு ஜுனுப் ஏற்படுகின்ற பொழுது உது செய்துவிட்டு பள்ளிவாசலுக்குள்ளே சென்று உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்போது ஜுனுபுடைய நிலையை தொழ முடியாது. பள்ளிவாசலுக்குள் உட்கார்ந்தாருன்னா தஹியத்துல் மஸ்ஜித் இல்லாமல் உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் தஹியத்துல் மஸ்ஜித் மிகவும் வலியுறுத்தப்பட்ட சுன்னத். நபி அவர்கள் உட்கார வேண்டாம், தொழாமல் 2 ரக்காக்கள் தொழாமல் உட்கார வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒருவர் தொழாமல் உட்கார்ந்தால் அவருக்கு பாவம் இல்லை. இதுதான் அங்கே வாஜிப் இல்லை என்பதுடைய அர்த்தம். இந்த கருத்தை தான் பெரும்பாலான அறிஞர்களும் சொல்கிறார்கள், வாஜிப் இல்லை என்ற கருத்தை. ومن أهل العلم من أوجبها. நூலாசிரியர் சொல்கிறார், அறிஞர்களிலே சிலர் அதனை வாஜிப் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். فإن وافق وقت صلاة فريضة أو نافلة. ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைகின்ற பொழுது அது ஒரு ஃபர்லான தொழுகையுடைய நேரமாக இருந்தால் அல்லது நஃபிலான தொழுகையுடைய நேரம், துஹா தொழுகை இருக்கிறது அல்லது அதானுக்கு பிறகு நுழைந்திருக்கிறது, அதானுக்கும் இக்காமாவுக்கும் இடையிலே தொழுகை இருக்கிறது, இவ்வாறான தொழுகையுடைய நேரமாக இருந்தால் அஜ்ஸஅத் அன் ஹாதைன் ரக்அத்தைன், இந்த 2 ரக்அத்துக்கு பகரமாக அதை தொழுதால் போதுமானது. என்றால் எந்த தொழுகையும் இல்லாவிட்டால் தான் நாங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே ஏதாவது 2 ரக்அத்துகள் தொழ வேண்டும். வஇல்லா ஸல்லா ரக்அத்தைன், இல்லை என்றால் 2 ரக்அத்துகள் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவார். இது பள்ளிவாசலிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுக்கம். இன்னொரு விடயத்துக்கு வருவோம். ஹுக்மு இன்ஷாதி ضالة في المسجد. மஸ்ஜிதிலே காணாமல் போன பொருளை தேடுவது, காணாமல் போன அன்றைய காலத்திலே வாகனம் ضالة, இதை பள்ளிவாசலிலே தேடுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஒரு பொருள் இருக்கிறது, காணாமல் போன பொருள், அந்த பொருள் யாருக்குரியது என்று அந்த பொருளுக்குரியவரை தேடுவதும் கூடாது என்று நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார். அதற்கு ஆதாரமாக சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் சமிஅ ரஜுலன் யன்ஷுது ضالة في المسجد فليقل لا رد الله عليك. எவர் ஒருவர் பள்ளிவாசலிலே இல்லாமல் போன வாகனத்தை தேடுகிறாரோ அவர், அதாவது தேடுகின்றது என்றால் மக்களிடத்திலே அறிவிப்பு செய்வது, என்னுடைய வாகனம் இல்லாமல் காணாமல் போய்விட்டது, என்னுடைய பொருள் காணாமல் போய்விட்டது, எனவே யார் காண்பீர்களோ அதை நீங்கள் எனக்கு எடுத்தாருங்கள், இவ்வாறு அறிவிப்பு செய்வது. இப்படி யார் பள்ளிவாசலுக்குள் செய்கிறாரோ லா ரத்தஹ அல்லாஹு அலைக், அல்லாஹ் உனக்கு அதனை திருப்பி தராமல் இருக்கட்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஃபைனல் மஸாஜித லம் துப்ன லிஹாதா. இதற்காக பள்ளிவாசல்கள் கட்டப்படவில்லை. எனவே பள்ளிவாசலுடைய கண்ணியம், மஸ்ஜிதுகளுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அங்கே அது எதற்காக கட்டப்பட்டதோ அந்த பணிக்கு மட்டும்தான் அது பயன்படுத்தப்பட வேண்டும். பள்ளிவாசலிலே இவ்வாறு அறிவிப்புகள் செய்யப்படக்கூடாது, அதாவது காணாமல் போன பொருள் தேடப்படக்கூடாது என்பதைத்தான் நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கின்றார்கள். லா ரத்தஹு அல்லாஹு அலைக் என்று சொல்வது கட்டாயமா நாம் சொல்ல வேண்டுமா அல்லது முஸ்தஹப்பா என்று கேட்டால் அது முஸ்தஹப். என்றால் ஒரு சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் இவ்வாறு இது போன்ற ஒரு துஆவை செய்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு நீங்களும் அதை சொல்லுங்கள் என்று கட்டளையிடவில்லை. கட்டாயமாக இருந்தால் அவர்களுக்கும் அவ்வாறு சொல்லுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். அடுத்ததாக ஹுக்முல் பைஇ வஷ்ஷிராஇ ஃபில் மஸ்ஜித். பள்ளிவாசலிலே வியாபாரம் வாங்குவது, விற்பது, இதுவும் இதனுடைய சட்டம். மஸ்ஜிதுகளிலே வாங்குவதும் விற்பதும் கூடாது, வியாபாரம் செய்வது கூடாது. அதற்கு ஆதாரமாக நசாஇ, திர்மிதி போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ், அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா அனி ஷிராஇ வல் பைஇ ஃபில் மஸ்ஜித்,
பள்ளிவாசல்லே வாங்குவதும் விற்பதையும் நபி அவர்கள் தடை செய்தார்கள் இருக்கிறது. இது ஹசனான ஆதாரபூர்வமான இஸ்னாத் அறிவிப்பாளர் வரிசையை கொண்டிருக்கிறது. ஒரு செய்தியிலே அல்லாஹு தாலா உங்களுக்கு லாபத்தை தராமல் இருக்கட்டும் என்று துஆ கேட்க வந்திருக்கிறது. ஆனால் அந்த செய்தியிலே பலவீனம் இருக்கிறது. என்றாலும் பள்ளிவாசல்ல வியாபாரம் செய்வது இந்த ஹதீஸ் மூலமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பள்ளிவாசலிலே அதான் கேட்டதற்கு பிறகு ஒருவர் பள்ளிவாசலில் இருந்து வெளியாகுவது. பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கிறார், அதானை செவிமடுத்தார். அதற்கு பிறகு பள்ளிவாசலில் இருந்து என்ன செய்கிறார்? மஸ்ஜிதில் இருந்து வெளியே போகிறார். இதுவும் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று. இதற்கு ஆதாரமாக அபு ஷஅஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அபு ஷஅஸா என்கின்ற ஒருவர் சொல்கின்றார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், குன்னா குஊதன் ஃபில் மஸ்ஜிதி மஅ அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நாங்கள் பள்ளிவாசல் மஸ்ஜிதிலே உட்கார்ந்து கொண்டிருந்தோம். முஅத்தின் அதான் சொன்னார். ஒரு மனிதர் பள்ளிவாசலிலே இருந்து எழுந்து அவர் நடந்து சென்றார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் பள்ளியிலிருந்து வெளியே போனதற்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அம்மா ஹாதா வகத் அஸா அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவரோ அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார் என்று சொல்கிறார்கள். எனவே அதான் சொன்னதற்கு பிறகு பள்ளிவாசலில் இருந்து வெளியே போகக்கூடாது. யார் ஜமாத்தை விட்டுவிட்டு பள்ளிவாசலில் இருந்து வெளியே போகிறாரோ இது அவருக்கு ஹராம். சொல்கிறார். இந்த தடை நபி அவர்களுக்கு மாறு செய்தல் என்பது இங்கே தடை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொல்கிறார்கள். எனவே இது ஜமாத்தை விடுகின்ற நோக்கத்தில் ஒருவர் போகிறார் என்றால் அது ஹராம். ஜமாத்தை விடுவது ஹராம். அதே போன்று ஒருவர் எந்த ஒரு தேவையும் இல்லாமல் அதானுக்கு பிறகு பள்ளிவாசலில் இருந்து வெளியே போகிறார் என்றால் அது மக்ரூஹ், வெறுக்கப்பட்ட ஒன்று. ஜமாத்துக்கு வருவார், ஆனால் ஏதோ அவர் பள்ளியில இருந்து என்ன செய்கிறார்? வெளியேறுகிறார், பிறகு ஜமாத்துக்கு வர இருக்கிறார். இது மக்ரூஹ், வெறுக்கப்பட்டது. அதான் சொன்னால் பள்ளிவாசலுக்குள் இருப்பதுதான் சிறப்பானது. ஆனால் ஒருவர் ஒரு தேவைக்காக வெளியே போகிறார் என்றால், ஒரு தேவைக்காக வெளியே போகிறார், அங்கே அது மக்ரூஹ் அல்ல. தேவைக்காக செய்யலாம். பள்ளிவாசலில் இருந்து ஒருவர் அதான் கேட்டதற்கு பிறகும் வெளியேறலாம். ஒருவருக்கு உதவு செய்ய வேண்டிய தேவை ஏற்படலாம், அதுக்கு வெளியே போகலாம். அல்லது ஒருவருக்கு அத்தியாவசியமான ஒரு தேவை ஏற்படலாம். இவ்வாறான சூழ்நிலைகளை என்ன செய்யலாம்? அதானுக்கு பிறகு போகலாம். ஒரு தேவை இல்லாமல் வெளியே போவது மக்ரூஹ். ஜமாத்தை விடுகின்ற முறையிலே போவாரேயானால் அது ஹராமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல் முரூரு ஃபில் மஸ்ஜிதி பிதூனி ஸலாஹ். தொழுகைக்காக அல்லாமல் பள்ளிவாசலை ஒருவர் தாண்டி செல்வது, பள்ளிவாசலுக்குள்ளால் செல்வது. இதனுடைய சட்டத்தை பற்றித்தான் இங்கே நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒருவர் தொழாமல் பள்ளிவாசலுக்குள்ளால் செல்கின்றார் என்றால் அது பிரச்சனை இல்லை, தவறு அல்ல. அதாவது ஒரு வளமையாக ஒரு பள்ளிவாசலை ஒரு வழியாக பாதையாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சந்தர்ப்பம் வருகிறது பள்ளிவாசலுக்குள்ளால் செல்வதற்கு, அப்போது அவர் செல்கிறார் என்றால் பிரச்சனை இல்லை. அதற்கு ஆதாரமாக நூலாசிரியர் குறிப்பிடக்கூடிய ஹதீஸ் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இதா மர்ர அஹதுக்கும் ஃபீ மஸ்ஜிதினா அவ் ஃபீ சூகினா வ மஅஹு நப்லுன் ஃபல்யும்சிக் அலா நிஸாலிஹா. உங்களுடைய ஒருவர் எங்களுடைய பள்ளிவாசலுக்குள்ளால் அல்லது எங்களுடைய சூக் சந்தைக்குள்ளால் செல்கின்ற பொழுது அவருடைய கையிலே அம்பு இருந்தால் அந்த அம்பின் நுனியை, அந்த அம்பினுடைய கூறிய அந்த பகுதியை அவர் பிடித்து கொள்ளட்டும். ஏனென்றால் யுஸீப அஹதன் மினல் முஸ்லிமீன மின்ஹா ஷை, முஸ்லிம்களில் எவருக்கும் அதனால் பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நபி அவர்கள் இவ்வாறு சொல்கிறார். எனவே இங்கே நபி அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளால் தாண்டி சென்றால் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள். எனவே பள்ளிவாசலுக்குள்ளால் ஒருவர் செல்ல முடியும் என்பதற்கு தான் இது ஆதாரமாக இருக்கிறது. அதே நேரத்திலே பள்ளிவாசலை ஒரு பாதையாக வளமையாக ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு இடமாக என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. இது இகழப்பட்ட ஒரு விடயம் என்பதை நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார். இது சம்பந்தமாக இது மறுமை நாளுக்குரிய அடையாளங்களிலே ஒன்றாக இருக்கிறது என்று சில ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார்.
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த விஷயத்தை என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுகின்றார்கள். எனவே அடுத்ததாக ஸலாத்து பைன ஸவாரில் மஸ்ஜித், பள்ளிவாசல்கள்ல இருக்கக்கூடிய தூண்கள். இந்த தூண்களுக்கு இடையிலே தொழுவது அதனுடைய சட்டம் என்ன? ஜமாத்தாக தொழுகின்ற பொழுது தூண்களுக்கு இடையிலே தொழுவது மிக கடுமையாக வெறுக்கப்பட்ட ஒரு விடயம். அபூதாவுதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு ஹமைத் இப்னு மஹ்மூத் இல்லாட்டி அப்துல் ஹமீத் இப்னு மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சொல்கிறார், நாம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நான் தொழுதேன் ஜும்ஆவுடைய ஒரு நாளையிலே. ஃபதுஃபினா இல ஸவாரி ஃபதகத்தம்னா வதஅஹர்னா, நாங்கள் தூண்களுக்கு இடையிலே தள்ளப்பட்டோம், முன்னுக்கு போனோம், பின்னுக்கு வந்தோம். அதாவது என்ன சொல்கிறார்கள் என்றால், தூண்களுக்கு இடையிலே தொழ வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. தூண்களுக்கு இடையிலே தொழக்கூடிய வளமை இருந்திருக்கு இல்லை என்றும் இந்த ஹதீஸ்ல இருக்கிறது. என்றால் கடும் சன நெரிசல் ஏற்பட்டு பள்ளிவாசலுக்குள்ளே தூண்களுக்கு இடையிலே தொழுவதற்கு நாம் அந்த நிலை ஏற்பட்ட பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், குன்னா நத்தகி ஹாதா அலா அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நாங்கள் இதனை தவிர்ந்து கொள்வோம். எனவே தூண்களுக்கு இடையிலே இவ்வாறு தொழுவது சஃப் இதன் மூலமாக என்ன செய்யும், பிரிவடையும். சஃபுக்கு இடையிலே தூண் வருகின்ற பொழுது அது கடுமையாக வெறுக்கப்பட்ட ஒரு விடயம். இதல்லாமலும் வேறொரு செய்தியிலும் இந்த தகவல் வந்திருக்கிறது. எனவே தூண்களுக்கு இடையிலே தொழுவது தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம், கடுமையாக வெறுக்கப்படக்கூடிய ஒரு விடயம். அது சஃபுகள் துண்டிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும், அல்லது சஃபுகள் நேராக இல்லாமல் இருப்பதற்கு காரணமாக அமையும். எனவே ஒரு இக்கட்டான தேவை வந்தால் அல்லது ஒரு கடுமையான தேவை வருகின்ற பொழுது பள்ளிவாசல இடைநெரிசல் வருகின்ற இந்த மாதிரியான நிலையிலே என்ன செய்யலாம், தூண்களுக்கு இடையிலே தொழலாம். அவ்வாறு இல்லாமல் சாதாரணமாக தூண்களுக்கு இடையிலே சஃபை பிரிக்கின்ற விதத்திலே தொழுவது தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்ததாக இன்னும் தவிர்க்கப்பட வேண்டிய இன்னொரு விடயம் தான் பள்ளிவாசலுக்குள் பசல், வெங்காயம், சூம், வெள்ளைப்பூடு போன்றவற்றை சாப்பிட்டு விட்டு வருவது. நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஹைபர் யுத்தத்திலே வைத்து, மன் அக்கல மின் ஹாதிஹி ஷஜரா யானி சூம், இந்த வெள்ளைப்பூண்டு மரத்தை காண்பித்து, இது யார் இந்த மரத்திலிருந்து சாப்பிடுகிறாரோ ஃபலா யக்ருபன்ன மஸ்ஜிதனா, எங்களுடைய பள்ளிவாசலுக்கு அவர் வர வேண்டாம். அதே போன்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ், மேலே உள்ள ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ். அதிலும் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், மன் அக்கல சூமன் வ பஸலன் ஃபலியஅதஸில் மஸ்ஜிதனா வலியக்உத் ஃபீ பைத்தி, எவர் ஒருவர் வெள்ளைப்பூண்டு அல்லது வெங்காயம் சாப்பிடுகிறாரோ அவர் எங்களுடைய பள்ளிவாசலை விட்டும் ஒதுங்கி இருக்கட்டும், அவருடைய வீட்டிலே உட்கார்ந்து கொள்ளட்டும். எனவே இவ்வாறான துர்வாடை உள்ள சூம், பசல், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், குராஸ், லீக்ஸ் போன்ற இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடுகிறாரோ அவர் பள்ளிவாசலுக்குள் அதனுடைய வாடை துர்வாடை செல்கின்ற வரையிலே நுழைவது கூடாது. மேலே உள்ள ஹதீஸ்களுக்காக வேண்டி என்று நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். அதே போன்று தவிர்க்கப்பட வேண்டிய இன்னொரு விடயம் பள்ளிவாசல்களை அலங்கரிப்பது, ஜுஹ்ருஃபத்துல் மசாஜித். இது ஹதீஸிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகும் ஸாஅத்து ஹத்தா யதபாஹ அன்-நாஸு ஃபில் மசாஜித், பள்ளிவாசல்களிலே மக்கள் பெருமை அடித்துக் கொள்கின்ற வரையிலே மறுமை நாள் வராது. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ் தஆலாவை தொழக்கூடிய இடம். இதையே என்ன செய்வார்கள், சிலர் தங்களுடைய பெருமைக்கான ஒரு இடமாக அடுத்த பள்ளியை விட எங்களுடைய பள்ளி பெரியது அல்லது அழகானது என்று காண்பிப்பதற்காகவே அதில் தேவையில்லாத அலங்காரங்களை செய்வார்கள். தேவை இருந்தால் பிரச்சனை இல்லை, தேவையான அளவுக்கு ஒரு பள்ளிவாசலுடைய அவசியத்துக்கு ஒருவர் செய்கிறார். ஆனால் தேவையில்லாமல் வெறுமனே அலங்காரத்துக்காக வேண்டி மாத்திரம் பள்ளிவாசல்களை அலங்கரிக்க கூடாது. நபி அவர்கள் சொல்கிறார், உமிர்து பிதஷ்யீமா உமிர்து பிதஷ்யீதில் மசாஜித், பள்ளிவாசல்களை அலங்கரிப்பதற்கு நான் கட்டளையிடப்படவில்லை. قال ابن عباس رضي الله عنه சொல்கிறார்கள், لتزخرفنها كما زخرفت اليهود والنصارى, யஹூதி நசாராக்கள் அவர்களுடைய ஆலயங்களை அவர்கள் யஹூதி நசாராக்கள் அலங்கரித்ததை போன்று நீங்களும் நிச்சயமாக அலங்கரிப்பீர்கள் என்று சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்த வகுப்பிலே நாங்கள் தொடர்ந்து வரக்கூடிய விடயங்களை பார்ப்போம். وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.